Good evening, everyone. This is Yasmin. Today we're going to see biology. So, what does mean by biology? நம்ம already start பண்ணிட்டோம். So, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் biology அப்படின்னா என்ன? So, biologyல நம்ம எதை பத்தி படிப்போம்? Either plants or about animals அப்படின்னு சொல்லிட்டு டூ மேஜர் கிளாசிஃபிகேஷனை பத்தி தான் பயாலஜில படிப்போம். இன்னைக்கு நான் உங்களுக்கு பாட்னி எடுக்க போறேன். பாட்னில இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதை பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இஸ் இட் விசிபிள் நவ்? Yes. So what does mean by sexual reproduction in flowering plants? எதனால ரீப்ரொடக்ஷன் ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பிளான்ட் நெக்ஸ்ட் ஜெனரேஷனை ஒரு ஃப்ளவர் மூலயமா கொண்டு போறதுக்கு இந்த ஃப்ளவர் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுது. ஸோ இந்த ஃப்ளவரிங் பிளான்ட்டை பத்தி நம்ம டீட்டெயிலா ஒன் பை ஒன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஸோ இந்த டாபிக்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு ஃப்ளவர்ல இருந்து அது சீட் வரைக்கும் போற என்டையர் ஜேர்னி பத்தி பார்க்க போறோம். அந்த ஜேர்னியை தான் நம்ம என்ன சொல்ல போறோம்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். So today's topic is sexual reproduction in flowering plants. First we're going to learn about the structure of flower. So நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஃப்ளவரோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் படிச்சிருப்போம். ஒன்ஸ் அகெயின் கொஞ்சம் ஃபாஸ்டா இதை நம்ம அகெயின் பிரஷ் அப் பண்ணிக்கலாம். So flower, what is flower அப்படின்னு பார்க்கும்போது flower which is beautiful in nature and colorful. So flower ஓட important part என்ன அப்படின்னு பார்க்கும்போது flower is the one main thing which carry forward the reproduction process in angiosperm சொல்றோம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இந்த டாபிக் வந்து எது கீழே வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் மீன் பை ஆஞ்சியோ? கண்டெய்னர், ஸ்பெர்ம், சீட். ஸோ ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல தான் நமக்கு இந்த ஃப்ளவரோட டீடைல் ஸ்ட்ரக்சர் நம்ம படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஃப்ளவர்? இஃப் யூ ஹாவ் நோட்டு பென் எல்லாம் எடுத்து அழகா ஒரு அவுட்லைன் மாதிரி வரைங்க. ஸோ ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கிட்டோம்னா flower is classified into 4 main category. எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ளவரை 4ஆ பிரிக்க போறோம். ஒன் இஸ் பெட்டல், செப்பல், ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். ஸோ பெட்டல், செப்பல், ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம்னு சொல்லி நம்ம பிரிப்போம். ஸோ வாட் இஸ் மீன் பை பெட்டல்? பியூட்டிஃபுல்லி கலர்ட். ஸோ ஒரு ஃப்ளவர் பியூட்டிஃபுல்லா கலரா ஏன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போதான் வந்து அதால இன்செக்ட்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ பெட்டல் இஸ் அ பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் பார்ட். எதுக்காகனா பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் ஒன் செப்பல். வாட் இஸ் செப்பல்? செப்பல் தான் வந்து the entire petal region ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம். செப்பல் the green part ஃப்ளவர் பட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக செப்பல் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் ஆண்ட்ரீஷியம், த இம்பார்ட்டன்ட் ஒன். இன்னைக்கு ஃபுல்லு நம்ம அதை பத்தி தான் பார்ப்போம். ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம், மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர். இதுதான் வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ ஆண்ட்ரீஷியம்ல யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மேல் பார்ட்ல. ஸோ திஸ் இஸ் நோன் ஆஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர். இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல நமக்கு பிரசன்ட் ஆகியிருக்கிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்தர். ஆந்தர்ல இந்த லாங்கா இருக்கு இல்லையா பச்சை கலர்ல, இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபிலமெண்ட் என்ன பண்ணுதுன்னா ஆந்தர்ஸை வந்து ஹோல்டு பண்ணி வச்சிருக்கு. ஃபாலோட் பை ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா, இதுதான் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். இது வந்துட்டு இதோட பேரு ஸ்டைல். on the top layer stigma. சென்டர்ல இருக்கிற ரீஜியனை ஓவரி அப்படின்னு சொல்லுவோம். இன்சைட் த ஓவரி we are having ovules. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ டிபிக்கலி பிளான்ட் இஸ் கிளாசிஃபைடு. ஒரு ஃப்ளவரை வந்து 4ஆ பிரிக்கிறோம். யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது பெட்டல், செப்பல், ஆண்ட்ரீஷியம் அண்ட் கைனீஷியம். ஸோ பெட்டல்ல யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பெட்டல் பியூட்டிஃபுல்லி கலர்டா இருக்கும். எதுக்காக கலர்டா இருக்கு? பாலினேட்டர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக. ஃபாலோட் பை செப்பல், கிரீன் பார்ட் ஃப்ளவர் பட் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நமக்கு இந்த செப்பல் இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஆண்ட்ரீஷியம், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அண்ட் கைனீஷியம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர். கிளியர்? Now next one, நம்ம நெக்ஸ்ட் யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டாபிக்கே என்ன?
செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ ரீப்ரொடக்ஷனுக்கு நமக்கு தேவையான முக்கியமான 2 பார்ட் ஆஃப் ஃப்ளவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று ஆண்ட்ரீஷியம், இன்னொன்று வந்து கைனீஷியம். ஸோ ஆண்ட்ரீஷியம் இஸ் நோன் ஆஸ் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அண்ட் கைனீஷியம் இஸ் நோன் ஆஸ் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ ஆண்ட்ரீஷியம்ல யார் இருப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டேமன்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும், ஆண்ட்ரீஷியம் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்டேமன். ஒரு ஸ்டேமன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சின்ன சிம்பிளா ஒரு டயக்ராம் வரையலாம். நம்ம ஸ்டேமன் எப்படி இருக்கும், ஒரு மெல்லிசா ஸ்ட்ரா மாதிரி இருக்கும். அதுக்கு மேல பைலோப்ட், அதாவது 1 2 ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அதை நம்ம பைலோப்டுன்னு சொல்லுவோம். அந்த பைலோப்டு ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆந்தர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆந்தர் இஸ் த ஒன், அதுக்குள்ளதான் பாலன் கிரைன்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். அந்த ஸோ இந்த ஆந்தர்ஸை யாரு கேரி பண்ணிட்டு இருக்கிறா, கீழே இருக்க ஃபிலமெண்ட் ஸ்டாக் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவரை யார் ஹோல்ட் பண்றா, ஸ்டேமன். ஸ்டேமன்ல யார் பிரசன்ட் ஆகியிருக்கா, ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் எப்படி இருக்கும், லாங்கா இருக்கும், ஸ்லெண்டரா இருக்கும். ஃபிலமெண்ட்டுக்கு மேலதான் ஆந்தர் பிரசன்ட் ஆகியிருக்கும். இந்த என்டையர் திங் எங்க அட்டாச் ஆகி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃப்ளவரோட பேஸ் பார்ட்ல தான் வந்துட்டு என்டையர் ஸ்டேமனும் அட்டாச் ஆகியிருக்கும். அந்த பேஸ் பார்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது தலாமஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பேசல் பார்ட் என்னன்னு சொல்றோம், தலாமஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த பேசல் பார்ட் மேல இருக்கிறது டாப், கீழே இருக்கிறது பாட்டம். ஸோ இந்த பாட்டம் ரீஜியனை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராக்சிமல் எண்ட் அப்படின்னு சொல்றோம். பாட்டம் ரீஜன் என்னன்னு சொல்றோம், ப்ராக்சிமல் எண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த ரீஜன்ல தான் நீங்க ரோஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தடிமனா சின்னதா தெரியும். எல்லா இலைகளையும் பிச்சு போட்டுட்டோம்னா நமக்கு குண்டா ஒரு பார்ட் இருக்கும். அந்த பார்ட் தான் வந்து தலாமஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த கொஸ்டின் தான். தலாமஸ் எங்க லொகேட் ஆகி இருக்கும் அப்படின்னு கேட்டும்போது ஆன்சர் வில் பி ப்ராக்சிமல் எண்ட். This is the male reproductive part. I am repeating again. So male reproductive partல முக்கியமா இருக்க 2 பார்ட் ஸ்டேமன், ஸ்டேமன்ல இருக்கிறது ஆந்தர் அண்ட் ஃபிலமெண்ட். கீழே இருக்க சம்மரியை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ளவர், ஃப்ளவர்ல 2 மெயின் பார்ட், ஒன் இஸ் ஆண்ட்ரீஷியம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆண்ட்ரீஷியம். ஆண்ட்ரீஷியம்ல ஸ்டேமன், ஸ்டேமன் வந்து 2 பார்ட்டா கிளாசிஃபை ஆகுது. ஒன்னு ஆந்தர், இன்னொன்னு ஃபிலமெண்ட். ஸோ நம்ம ஆந்தர்க்குள்ளதான் யார் இருப்பா, இஃப் வி கட் ஓபன் அண்ட் சி மீன்ஸ் ஆந்தர்ஸ்குள்ள பாலன் சாக்ஸ் இருக்கும், பாலன் சாக் உள்ள பாலன் கிரெயின் இருக்கும். அதை பத்தி நம்ம டீடைலா பார்க்கலாம். So structure of anthem. Next topic is structure of anthem. I mean anther. So structure of anther அப்படின்னு பார்க்கும்போது so முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா இந்த பைலோப்டு ஸ்ட்ரக்சர். If we cut open இந்த பைலோப்டு ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கட் பண்றோம். ஸோ கட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து 1 2 3 4 சாக்ஸ்னா பேக் மாதிரி லேயர் இருக்கும். ஸோ அந்த பேக் மாதிரி லேயருக்குள்ளதான் நமக்கு யார் பிரசன்ட் ஆகியிருக்கானா நமக்கு தேவையான பாலன் கிரெயின்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். ஸோ இப்போ இந்த பாலன் கிரெயின்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கிறது ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலா பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் ஆந்தர் டெட்ராகோனல் இன் நேச்சர். ஏன் இந்த டெட்ராகோனல் அப்படின்னு சொல்றோம்னா டெட்ரா அப்படின்னா 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ டெட்ராகோனல் இன் நேச்சர் 1 2 3 4 இந்த மாதிரி 4 ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால அதுக்கு டெட்ராகோனல் பேரு. 4 பேருக்குள்ளயும் யாரு பிரசன்ட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோஸ்பொராஞ்சியா, அதாவது மதர் செல்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். யார் பிரசன்ட் ஆகியிருக்கா, மைக்ரோஸ்பொராஞ்சியா ஆர் மதர் செல்ஸ் அதுக்குள்ள பிரசன்ட் ஆகியிருக்கு. ஸோ எல்லாமே எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா பாலன் கிரெயின்ஸும் மெச்சூர் ஆன உடனே தான் வெளியே வரும். மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து இந்த பள்ளத்துக்குள்ள உட்காரும். ஹென்ஸ் அந்த பிளேஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா போலன் சாக் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம், போலன் சாக். சாக்னா பை அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒரு பை மாதிரி இருக்கிற ஸ்ட்ரக்சருக்குள்ள எல்லா போலன் கிரெயின்ஸுமே உட்கார்ந்துட்டு இருக்கும். ஒன்ஸ் இட் கெட் மெச்சோர் ஆயிட்ட அப்புறம் தான் அது என்ன பண்ணும்னா போலன் கிரெயின்ஸ் வந்து வெளியே வந்து ஸ்டிக்மாவை தேடி போகும். கிளியர்? இப்போ இந்த மைக்ரோஸ்பொராஞ்சா டெவலப் ஆயிடுச்சு, டெவலப் ஆகி வெளியே வந்துருச்சு அப்படின்னும் போது ஸோ இது ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வெளியே வர்றதுக்கு முன்னாடி அப்போ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் ஆகுது, ஸோ ஒரு பாலன் சாக் தான் பாலன் கிரெயின்ஸ் வச்சிருக்கு அப்படின்னும் போது அந்த பாலன் சாக் எப்படி மெச்சோர் ஆகும், அதோட லேயர்ஸ் என்ன, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த என்டையர் ப்ராசஸ் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த என்டையர் ப்ராசஸ் என்னன்னு சொல்றோம், மைக்ரோ
மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ வாட் இஸ் மீன் பை மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்னா என்னன்னா, இந்த ப்ராசஸ்ல தான் நமக்கு பாலன் கிரெயின்ஸ் ஃபார்மேஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். ஸோ ஹென்ஸ் திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் ஆஸ் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். மைக்ரோ அப்படின்னா வந்து மைன்யூட், ஸ்மால் இன் நேச்சர். ஸ்போரோ அப்படின்னா வந்து அந்த ஸ்போர்ஸ், பாலன் கிரெயின்ஸ் தான் நம்ம இங்க ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பத்தி படிக்கிறது தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். ஸோ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் நம்ம படிக்க முன்னாடி மைக்ரோஸ்கோபிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு ஆந்தர் எடுத்துக்கிட்டோம். ஆந்தரை கட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி 4 ஸ்ட்ரக்சர் தெரியுதா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம், டெட்ராகோனல்னு சொல்றோம். இதுக்குள்ள நமக்கு யாரு பிரசன்ட் ஆகியிருக்கா? ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் 4 மைக்ரோஸ்பொராஞ்சியா பிரசன்ட் ஆகியிருக்கு. 1 2 மேல 2 கீழே பிரசன்ட் ஆகியிருக்கும். இது ஒண்ணுக்குள்ள நமக்கு பாலன் சாக்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லேயர், த டாப் மோஸ்ட் லேயர் இஸ் நோன் ஆஸ் எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் லேயர் என்ன சொல்றோம்? எபிடெர்மிஸ். எபிடெர்மிஸ்க்கு கீழே இருக்க நெக்ஸ்ட் லேயர் எண்டோ அப்படின்னா உள்ள அப்படின்னு அர்த்தம். உள்ள இருக்கிறது எண்டோதீஷியம். அதுக்கும் அடுத்த லேயரை வந்து மிடில் லேயர்னு சொல்றோம். நெக்ஸ்ட் லேயரை வந்து tapetum அப்படின்னு சொல்றோம். ஸோ tapetum இஸ் a important one. ஏன் tapetum important அப்படின்னு பார்க்கும்போது இந்த டாபிக்ல நம்ம என்ன பார்க்குறோம்? பாலன் கிரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். இந்த பாலன் கிரெயின்ஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை யாரு சப்ளை பண்றா அப்படின்னு பார்க்கும்போது இந்த tapetumன்ற லேயர் தான் வந்து பாலன் கிரெயின்ஸ்க்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸையும் சப்ளை பண்ணுது. லாஸ்டா ஒன்ஸ் இது எல்லா நியூட்ரியன்ஸும் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு தேவையான பாலன் கிரெயின்ஸ் இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்ல இருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அது பாலன் கிரெயின்ஸ் ஆகுறதுக்கு முன்னாடி ஸ்டேஜை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ்னு சொல்றோம். ஃப்ரம் த மதர் செல்ஸ் ஒன்லி we will get pollen grains. clear? ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் 4 லேயர்ஸ். இதுவுமே வந்து நமக்கு காமனா கேட்கக்கூடிய நீட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாருன்னா tapetum. what is the function of tapetum? it gives nourishment to the pollen grains. clear பசங்களா? ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான் tapetum இன்னர் மோஸ்ட் லேயர் நரிஷ்மெண்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு இப்போ இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் அது ஸ்போரோஜெனிசிஸா இருக்கும்போது 2n டிப்ளாய்டா இருக்கும். நெக்ஸ்ட் மியோசிஸ் டிவிஷனுக்கு போயிட்டு அப்புறம் 4மே டிவைட் ஆகி ஃப்ரீ பாலன் கிரெயின்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஃப்ளோ சார்ட் வேணும்னா காப்பி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோஸ் நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், ஸோ முன்னாடி நம்ம பார்த்தது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், பாலன் கிரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். அதோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா போலன் கிரெயின்ஸே வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. மைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர், அதாவது ரொம்ப சின்னதா இருக்கும், மைன்யூட்டா இருக்கும். அதனாலதான் இது பேர் என்னன்னா மைக்ரோ கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம். இது என்னன்னு சொல்றோம்? மைக்ரோ கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது மைக்ரோஸ்கோப்ல வந்து நம்ம இந்த பாலன் கிரெயினை பார்க்கும்போது அதோட ஸ்ட்ரக்சர் வந்து அப்ராக்சிமேட்லி இது வந்து இந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸ் தான் இருக்கும். என்னெல்லாம் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாலன் கிரெயின் என்னன்னு சொல்றோம்னா மைக்ரோ கேமெட்டோஃபைட்னு சொல்றோம். இதோட ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்பெரிக்கல் இன் நேச்சர். ஸ்பெரிக்கல்னா இந்த மாதிரி வட்டமா இருக்கிறது தான் ஸ்பெரிக்கல்னு சொல்றோம். மைக்ரோஸ்கோபிக் நேரால நம்ம பார்க்க முடியாது, மைக்ரோஸ்கோப்ல தான் பார்க்க முடியும். இதுல வந்து நமக்கு மொத்தம் எத்தனை செல்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மெச்சூர் பாலன் கிரெயின்ஸ்குள்ள நமக்கு 2ல இருந்து 3 செல்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கும். எத்தனை செல்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கும்? 2ல இருந்து 3 செல்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு மெச்சூர் பாலன் கிரெயின்குள்ள எத்தனை செல்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கும்னா 2 to 3 செல்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இதோட லேயரை பத்தி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லேயர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது வால் லேயர். ஸோ போலன் கிரெயின்ஸ்க்கு ப்ரொடெக்ஷன் வேணும் இல்லையா, அதனால அதுக்காக ஒரு வால் லேயர் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கோம். அந்த வால் லேயர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது 2 வால் லேயர்ஸ். ஒன்னு அவுட்டர் லேயர்ல இருக்கும், இன்னொன்னு வந்து உள்ளார இருக்கும். ஸோ எதனால உள்ளார வெளியே அப்படின்னு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ணி போகும். அதே நேரத்துல அவுட்டர் லேயர்ஸ் எல்லாமே வந்து இதுக்கு ஸ்பைக் மாதிரி பிரசன்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும், ஸ்கல்ப்சர்ட் அப்படின்னு சொல்றோம். ஸ்பைக்ஸ் மாதிரி ஏன் பிரசன்ட் ஆகிருக்குன்னா இது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் ஸ்டிக்மால போய் ஈஸியா அட்டாச் ஆகும். ஹென்ஸ் இட் இஸ் sculptured in nature. It is also known as the outermost layer exine. அதை வந்து ஸ்போரோபோலனினால ஆனது. So outermost layer is made up of sporopolanin. Next one, inner layer. So inner layer very very thin layer.
இது வந்து ஸ்மூத்தா இருக்கும், இதுக்கு எந்த ஒரு ஸ்பைக்ஸ் எல்லாம் வச்சிருக்காது. இந்த இன்னர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் பெக்டோ செல்லுலோசிக். ஸோ நம்ம ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது ரெண்டு. ஸோ போலன் கிரெயின்ஸோட வால் லேயர்ஸ் விச் இஸ் மேட் அப் ஆஃப் டூ லேயர்ஸ். அவுட்டர் லேயர் எக்ஸைன், எக்ஸ் எக்ஸிட் வெளியேன்னு அர்த்தம். அவுட்டர் லேயர் எக்ஸைனும் இன்னர் லேயர் இன்டைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவுட்டர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்போரோபோலனின், இன்னர் லேயர் இஸ் மேட் அப் ஆஃப் பெக்டோசெல்லுலோசிக் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபர்ஸ்ட் லேயர் வால் லேயர் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் லேயர் யார் அப்படின்னு பார்க்கும்போது போலன் கிரெயின்ஸ்ல பிரசன்ட் ஆகியிருக்க செல்லுலார் கண்டென்ட். அந்த செல்லுலார் கண்டென்ட்டை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பார்க்கும்போது புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னு சொல்றோம். செல்லுலார் கண்டென்ட் என்னன்னு சொல்றோம்? புரோட்டோபிளாஸ்ட். ஸோ செல்லுலார் கண்டென்ட்ல ரெண்டு செல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வெஜிடேட்டிவ் செல், நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஜெனரேட்டிவ் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செல் இருக்கு. வெஜிடேட்டிவ் செல்ஸ் எங்க பிரசன்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய சைஸ்ல இருக்கும், சைட்டோபிளாசம்ல பிரசன்ட் ஆகியிருக்கும். ஒரு போலன் கிரெயின் ஸ்டிக்மால வந்து அட்டாச் ஆன உடனே அது போலன் டியூப் ஃபார்ம் பண்ணி நேரா போயிட்டு ஓவரியில ரீச் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்றது யார் அப்படின்னு பார்க்கும்போது வெஜிடேட்டிவ் செல்ஸ் தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் டியூப் செல். அதனாலதான் அது என்னன்னு சொல்றோம்? டியூப் செல் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஒன் ஜெனரேட்டிவ் செல்ஸ். ஜெனரேட்டிவ் செல்ஸ் ரொம்ப ரொம்ப சின்னது, ஸ்மாலர் இன் சைஸ். இது வந்துட்டு கீழே போஸ்டீரியர் ரீஜியன்ல பிரசன்ட் ஆகியிருக்கும். இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜெனரேட்டிவ் செல்ஸ்ல தான் மேல் கேமெட்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். ஐம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். போலன் கிரெயின்ஸ், வால் லேயர் ரெண்டு, எக்ஸைன் இன்டைன். அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு புரோட்டோபிளாஸ்ட் பிரசன்ட் ஆகியிருக்கு. ஒன்னு வெஜிடேட்டிவ் செல்ஸ், இன்னொன்னு வந்து ஜெனரேட்டிவ் செல். வெஜிடேட்டிவ் செல்லோட ஃபங்க்ஷன் என்னன்னா இந்த போலன் கிரெயின் ஸ்டிக்மாவை ரீச் ஆயிட்டோடனே டியூப் ஃபார்ம் பண்ணி ஓவரியை ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ், ஃபாலோட் பை ஜெனரேட்டிவ் செல். ஜெனரேட்டிவ் செல் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஜெனரேட்டிவ் செல்ஸ்ல தான் நமக்கு ரெண்டு மேல் கேமெட்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கு. எத்தனை? ரெண்டு மேல் கேமெட்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கு. ஹென்ஸ் ஒரு மெச்சூர் போலன் கிரெயின்ஸ்ல நமக்கு ஒரு வெஜிடேட்டிவ் செல்ஸும் ஒரு ஜெனரேட்டிவ் செல்ஸ், ஒரு ஜெனரேட்டிவ் செல்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு மேல் கேமெட்ஸ் உள்ள பிரசன்ட் ஆகியிருக்கும். இதுதான் வந்து போலன் கிரெயின்ஸோட ஸ்ட்ரக்சர். ஹென்ஸ் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மைக்ரோ கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கிளியர்? நெக்ஸ்ட் ஒன். ஸோ இப்போ இந்த போலன் கிரெயின்ஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு பார்த்தாச்சு. ஏன் நம்ம இதை பத்தி படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போலன் கிரெயின் இப்போ ஸ்டிக்மாவை ரீச் ஆகும்போது தான் நமக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம இதை பத்தி படிக்கிறோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் வெறும் ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும் தான் போலன் கிரெயின்ஸ் நமக்கு தேவைப்படுமா அப்படின்னு கேட்கும்போது போலன் கிரெயின்ஸ் ரீப்ரொடக்ஷனுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்ட்ல இருக்க ஹனிபி ப்ரொடக்ஷன், நிறைய ஹனி எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க இல்லையா, இந்த மாதிரி பீ கீப்பிங் ஹனி ப்ரொடக்ஷனுக்கும் வந்துட்டு நமக்கு இந்த போலன் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஒன். ஏன் அப்படின்னா போலன் இஸ் த இம்பார்ட்டன்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் சோர்ஸ் ஃபார் பீஸ். பீஸ்க்கு எல்லாமே வந்து போலன் தான் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபுட் சோர்ஸ். அது மட்டும் இல்லாம இதை வந்து ஹியூமன் நியூட்ரிஷனுக்காகவும் யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படின்னும் போது போலன் இஸ் ரிச் இன் புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ் அண்ட் என்சைம்ஸ் எல்லாம் அதுல பிரசன்ட் ஆகியிருக்கு. இதோட மெடிசினல் வேல்யூஸ் என்னன்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி இது எல்லாமே பிரசன்ட் ஆகியிருக்கு. ரா மெட்டீரியல்ஸாகவும் இது வந்து யூஸ் ஆகுது. இதனாலதான் நம்ம வந்து இந்த போலன் கிரெயின்ஸை பத்தி படிக்கிறோம் இன் டீட்டெயிலா. ஸோ இங்க இன்னொரு பிக்சர் உங்களுக்கு தெரியுதா? இன் திஸ் பிக்சர் இதுல வந்துட்டு நமக்கு மைக்ரோஸ்கோப்ல பாக்குற ஒரிஜினல் பிக்சர் இதுல பிளேஸ் ஆகியிருக்கும். இதுல என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல காட்டுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போலன் பிக்சர்ஸ் தான் இது. இது ஒரு கைண்ட், இது இன்னொரு கைண்ட். இது ஜூம்டு பிக்சர், வெஜிடேட்டிவ் செல்ஸோட ஜூம்டு பிக்சர். இதெல்லாம் வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரோ மைக்ரோகிராஃப்ஸ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். ஸோ ஒரு போலன் கிரெயின்ஸோட வயபிலிட்டி என்ன, எவ்வளவு நேரம் போலன் கிரெயின்ஸ் உயிரோட இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு போலன் கிரெயின்ஸ் ஷெட் ஆனோன்னு, அதனால ஷெட் மீன்ஸ் வாட், ஒன்ஸ் அது மெச்சூர் ஆயிட்டு வெளியே வருது, வந்து ஸ்டிக்மாவை வித்தின் ஹாஃப் அன் ஹவர்ல ஒரு சில பிளான்ட்ஸ்க்கு வந்து ரீச் ஆயிடும். எக்ஸாம்பிள் ரைஸ், வீட், இதுக்கு எல்லாத்துக்கும் வயபிலிட்டி எவ்வளோனா 30 நிமிஷம். 30 நிமிஷத்துல வந்து அது ஸ்டிக்மாவை ரீச் பண்ணலை அப்படின்னும் போது அதோட கேப்பபிலிட்டியை வந்து லூஸ் பண்ணிடும். இதுவே மற்ற ஃபேமிலிஸ் லைக் ரோசேசி, சொலனேசி இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல. ஸோ ரோசேசி, சொலனேசிக்கெல்லாம் வந்து அதோட வயபிலிட்டி வந்து நிறைய மாசங்களுக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்து அண்ட்ரீஷியம் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோட டீடைல்டு ஸ்ட்ரக்சர்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது கைனீஷியம். ஸோ கைனீஷியம் அப்படின்னா ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். அதுல முக்கியமான பார்ட் யாருன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த சென்டர்ல இருக்க ரீஜியன் தான். ஸோ இது டுகெதரா நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம்னா கைனீஷியம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் எ ஃப்ளவர். இதுல முக்கியமா யார் பிரசன்ட் ஆகியிருக்கானா டாப் லேயர் வந்து ஸ்டிக்மா, ஃபாலோட் பை இந்த நீளமா இருக்கு இல்லையா சென்டர்ல இருக்கிறது ஸ்டைல், அதுக்கு கீழே இருக்க இந்த பல்ஜான பார்ட் வந்து ஓவரி. ஓவரிக்குள்ள யார் பிரசன்ட் ஆகியிருக்கானா ஓவியூல்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். ஸோ இதுல ஸ்டிக்மாவோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டிக்மால தான் வந்து பாலன் கிரெயின்ஸ் அட்டாச் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டைல்ல தான் என்ன ஆகும்னா ஒன்ஸ் இந்த பாலன் கிரெயின்ஸ் இங்க அட்டாச் ஆன உடனே நமக்கு டியூப் ஃபார்ம் பண்ணி ஓவியல்ஸ்குள்ள ஐ மீன் ஓவரிக்கு ரீச் ஆகுறதுக்கு நமக்கு பாத்வேவா இருக்குது யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டைல் ஃபாலோட் பை ஓவரி. ஓவரி தான் ஒன்ஸ் ஃபர்டிலைசேஷன் முடிஞ்ச உடனே நமக்கு ஃப்ரூட்டா மாறும். ஓவரிக்குள்ள பிரசன்ட் ஆகியிருக்கிறது ஓவியூல்ஸ். ஓவியூல்ஸ் நமக்கு சீடா மாறும். இதுதான் வந்து நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஓவரி வில் பி டெவலப் இன்டு ஃப்ரூட் அண்ட் ஓவியூல் வில் டெவலப் இன்டு சீட். இதோட டீடைல் ஸ்ட்ரக்சர் ஒன் பை ஒன் பார்ப்போம். இன்சைட் தட் ஆஃப்டர் பாலன் கிரெயின் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபியூஷன் எப்படி நடக்குது, ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஒரு ஓவரி ஃப்ரூட்டா எப்படி மாறுது, ஓவியூல் சீடா எப்படி மாறுதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலா ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி ஓவரிக்குள்ள என்னெல்லாம் பிரசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஓவரி இருக்குன்னு தெரியும். ஓவரியை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க லேயரை வந்து ஓவரி வால்னா என்ன சிவர். ஸோ ஓவரி வால் ப்ரொடெக்ட் ஆகியிருக்கு, ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு ஓவரியை. ஸோ ஓவரிக்குள்ள யார் இருப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேவிட்டி அப்படின்னா வந்து சின்ன பள்ளம் மாதிரி ஒரு இடம் தெரியும். ஸோ கேன் யூ see this picture? இது வந்து ஒரிஜினல் பிக்சர். இந்த பிக்சர்ல இருக்கிற சென்டர்ல கேவிட்டி அதாவது ஓட்ட மாதிரி ஒரு இடம், ஒரு பல்ல மாதிரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துலதான் யாரு பிரசன்ட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பிளாசண்டா பிரசன்ட் ஆகியிருக்கும். ஐ எம் ரிப்பீட் இட் அகெயின். ஓவரிக்குள்ள ஒவேரியன் கேவிட்டி இருக்கும். ஒவேரியன் கேவிட்டியை வந்து நம்ம லாக்யூல் அப்படின்னு காமனா சொல்லுவோம். அந்த லாக்யூல்குள்ள யாரு பிரசன்ட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்கும்போது பிளாசண்டா பிரசன்ட் ஆகியிருக்கும். ஸோ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் பிளாசண்டா ஹியர்? பிளாசண்டாவோட ஃபங்க்ஷன் என்னன்னா பிளசண்டால இருந்துதான் ஓவியூல்ஸ் டெவலப் ஆகும். பிளாசண்டாக்குள்ள இருந்துதான் யாரு டெவலப் ஆவா? ஓவியூல்ஸ் டெவலப் ஆகும். ஓவியூல்ஸ் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் மெகாஸ்பொராஞ்சியா. ஆந்தர்ஸ் எப்படி நம்ம மைக்ரோஸ்பொராஞ்சியான்னு சொல்றோமோ அதே மாதிரி ஓவியூல்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா மெகாஸ்பொராஞ்சியா அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓவியூல்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறும். ஒரு சில இடத்துல வந்துட்டு ஒரு நம்பர் ஆஃப் ஓவியூல்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சில இடத்துல ஒன்னு இருக்கும், ஒரு சில இடத்துல வந்து மெனி இருக்கும். இப்ப நீங்க பப்பாளி பழம் கட் பண்ணி பார்க்கும்போது உள்ளார எத்தனை சீட்ஸ் இருக்கும்? நிறைய சீட்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி மேங்கோ கட் பண்ணி பார்த்தா நமக்கு ஒரே ஒரு சீட் தான் இருக்கும். இந்த மாதிரி சீட் வந்து வேரி ஆகும். ஏன் நம்ம சீடுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அகெயின் ஐ எம் டெல்லிங், ஓவரி டெவலப் ஆகி நமக்கு ஃப்ரூட்டா மாறும். ஓவியூல்ஸ் டெவலப் ஆகி நமக்கு சீடா மாறும். கிளியர் பசங்களா? ஸோ இதுதான் வந்து கைனீஷியமோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர். இது தெரிஞ்சாதான் நம்ம வந்து இன் டீட்டெயிலா படிக்க முடியும். இதுல நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட் திங் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஓவரிக்குள்ள யார் பிரசன்ட் ஆகியிருக்கா? ஓவியூல்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்காங்க. ஓவரியில பிரசன்ட் ஆகியிருக்க ஒரு சின்ன இடம், ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா லாக்யூல் அப்படின்னு சொல்றோம். அந்த லாக்யூல்ல இருந்து தான் வந்து பிளாசண்டா பிரசன்ட் ஆகியிருக்கும். பிளாசண்டால இருந்து தான் ஓவியூல்ஸ் டெவலப் ஆகும். ஓவியூல்ஸ் எங்க இருந்து டெவலப் ஆகும்? பிளாசண்டால இருந்து டெவலப் ஆகும். ஓவியூல்ஸ் எங்க இருந்து டெவலப் ஆகும்? பிளாசண்டால இருந்து டெவலப் ஆகும். ஓவியூல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் as megasporangia. ஓவியூல்ஸ் ஆர் ஆல்சோ நோன் as megasporangia. Clear? Now next one, ஓவரிக்குள்ள இருக்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சரையும் ஓவியூல் எப்படி வந்து சீடா டெவலப் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அதோட ஸ்ட்ரக்சரோட டீடைலிங் நமக்கு படிச்சாதான் ஒரு ஸ்ட்ரக்சரும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கும். அதுக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கறது, அதை பாதுகாப்பா வளர்க்கறது, அதை ஏதாவது எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் வந்து அட்டாக் பண்ணும்போது ப்ரொடெக்ட் பண்றதுன்ற மாதிரி நிறைய திங்ஸ் வந்து ஒரு லேயரும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும். ஒரு பார்க்க நமக்கு ஒரு சின்ன பூ மாதிரி தெரியும், சின்ன விதை மாதிரி தெரியும். ஆனா அது ஒரு சின்ன ஃப்ளாரும் ஒரு சீடும் டெவலப் ஆகுறதுக்குள்ள நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்க்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்றா அப்படின்றத தான் நம்ம இப்போ படிச்சுட்டு இருக்கோம்.
ஃபர்ஸ்ட் ஒன் மெகாஸ்பொராஞ்சியம். இப்போ இந்த மெகாஸ்பொராஞ்சியம்னா யாரு? ஓவியூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி படிச்சோம். அது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அவுட்டர் மோஸ்ட் லேயர்ல இருந்து பார்த்தாதான் உங்களுக்கு ஞாபகம், உங்களுக்கு தெரியும் புரியும் எதை பத்தி படிக்கிறோம்னு. ஸ்டிக்மா, ஸ்டிக்மா ஃபாலோ பண்ணா ஸ்டைல், ஸ்டைல ஃபாலோ பண்ணா ஓவரி, ஓவரியை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க அந்த அவுட்டர் மோஸ்ட் லேயரை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஓவரி வால் அப்படின்னு சொல்றோம். அதுக்குள்ள பிரசன்ட் ஆகியிருக்கிறது தான் ஓவியூல். ஓவியூல் எப்படி பிரசன்ட் ஆகியிருக்கும்னா, ஸோ நமக்கு நடுவுல ஒரு சின்ன பள்ளம் மாதிரி வந்து இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் ஷேப்ல தான் பிரசன்ட் ஆகிருக்கும். எப்படி பிரசன்ட் ஆகிருக்கும்? ஃபுல் ரவுண்டா இருக்காது, கொஸ்டின் மார்க் மாதிரி பிரசன்ட் ஆகிருக்கும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும். இந்த ஸ்பேஸ் வழியா தான் நமக்கு பாலன் கிரெயின்ஸ் வந்து உள்ள போகும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு வரும்போது நீங்க எதை ஞாபகம் வச்சிருக்கணும்? கொஸ்டின் மார்க்கை ஞாபகம் வச்சிருக்கணும். இந்த ரீஜியன் ஓவரிக்கும் ஒவியோலுக்கும் நடுவுல ஒரு பாத்வே போகும். அந்த பாத்வே, அந்த கனெக்ஷன் தான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது பிளாசண்டா. அந்த கனெக்ஷன் தான் யாரு? பிளாசண்டா. ஓகேவா? இப்போ இந்த பிளாசண்டா வழியா தான் நமக்கு பாலன் கிரெயின்ஸ் நம்ம ஆல்ரெடி படிச்சோம் முன்னாடியே. ஸோ பிளசண்டா யாரு? ஓவியூல்ஸ் பிளசண்டால இருந்து தான் அரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா? ஸோ இது பிளாசென்டல் ரீஜன். கிளியர்? ஸோ பிளசென்டல் ரீஜன்ல இருந்து தான் நமக்கு ஓவியூல் அரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இப்போ இங்க இன்னொரு லேயர் பத்தி படிப்போம். அது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூனிக்கல். ஃபியூனிக்கல் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஓவரிக்கும் ஓவியூலுக்கும் நடுவுல இருக்க கனெக்ஷன் வந்து பிளாசென்டா. இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ் வரும், ஒரு பள்ளம் மாதிரி வரும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபியூனிக்கல் அப்படின்னு சொல்றோம். அந்த பள்ளம் தான் யாரு? ஃபியூனிக்கல். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரக்சரை இன்வெர்ட்டா நம்ம போட்டு ஒரு ஒரு லேயரா டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த பிக்சர் தான் இந்த பக்கத்துல இருக்க பிக்சர். ஸோ இப்போ இதை வந்து அப்படியே தலைக்கீழா போட்டோம்னா நமக்கு ஓவியூல் கிடைக்கும். இப்போ இந்த ஓவியூலை மட்டும் தனியா எடுத்து அதுல யாரெல்லாம் இருக்கா, அவங்களுக்கெல்லாம் என்ன வேலை, எதனால அது பிரசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். ஸோ ஓவியூல் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் ஓவியூல் எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் லேயர், அந்த பாத்வே, கழுத்து மாதிரி இருக்க அந்த லேயரை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹிலம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஹிலம் அப்படின்ற லேயர் யார் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, பிளாசண்டாக்கு அடுத்து ஃபியூனிக்கல் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம். ஃபியூனிக்கலுக்கும் ஒவியோலுக்கும் நடுவுல இருக்க ஜங்ஷன் தான் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஹிலம், அந்த கழுத்து மாதிரி இருக்க ஒரு லேயர், அந்த லேயர் இஸ் ஹிலம். ஹிலம்க்கு அடுத்து இருக்கிற அந்த ஒரிஜினல் பள்ளம் தான் வந்து ஃபியூனிக்கல். இதுக்கப்புறம் நிறைய லேயர்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். இந்த லேயர்ஸ் எல்லாமே இதோட ஒரு காமன் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ல இருந்து அந்த ஒவியூல வந்து ப்ரொடெக்ட் பண்றது தான் இவங்க எல்லாரோட காமன் வேலை. அதுல ஃபர்ஸ்ட் லேயர் யார் அப்படின்னு பார்க்கும்போது மைக்ரோ பைல் அப்படின்ற ஒண்ணு டிப்ல பிரசன்ட் ஆகியிருக்கும், முனையில பிரசன்ட் ஆகியிருக்கும். இந்த ரீஜனை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா மைக்ரோ பைல் அப்படின்னு சொல்றோம். மைக்ரோ பைல்ல இருந்து ஒரு பாத்வே, அதாவது ஒரு வழி கிரியேட் ஆகும் இல்லையா, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா we continue. ஸோ இந்த மைக்ரோ பைல்ல இருந்து ஒரு பாத்வே கிரியேட் ஆகுது இல்லையா, அந்த பாத்வேவை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மைக்ரோ பைலார் போல் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு வந்து ஏன் இதெல்லாம் இவ்வளவு டீட்டெயிலா படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நீட்ல வந்து டைரக்டா வந்து ஃபிளவர்னா என்ன அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்காக தான் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஸோ மைக்ரோ பைல்ல இருக்க பாத்வே யாருன்னா மைக்ரோ போல் அப்படின்னு சொல்றோம். ஸோ மைக்ரோ போலுக்கு அப்புறம் இதுக்கு ப்ரொடெக்டிவா இன்னும் ஒரு 2 லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த லேயர் யார் அப்படின்னு பார்க்கும்போது உள்ளார இருக்கிறது வந்து இன்னர் இன்டெகுமெண்ட், வெளியே இருக்கிறது வந்து அவுட்டர் இன்டெகுமெண்ட். ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் அகெயின்.
ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் தான் நடுவுல இருக்க இந்த எம்ப்ரியோவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கும். அவுட்டர்ல இருக்கிறது அவுட்டர் இன்டெக்யூமெண்ட், உள்ள இருக்கிறது இன்னர் இன்டெக்யூமெண்ட். அதுக்கப்புறம் நமக்கு இருக்க இந்த சென்டர் ரீஜியன் பச்சை கலர்ல இருக்கு இல்லையா, இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா எம்ப்ரியோ சாக் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? எம்ப்ரியோ சாக். இந்த எம்ப்ரியோ சாக் வந்து எந்த போல் ரீஜியன்ல இருக்குன்னா, இது டாப் போல், இது பாட்டம் போல். இது மேல இது கீழே இல்லையா? ஸோ மேல கீழே அப்படின்னா நம்ம சொல்ல மாட்டோம். இந்த பாட்டம் போல தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, போல் அப்படின்னா ரீஜியன் பகுதி அப்படின்னு அர்த்தம். சலாசல் போல் அப்படின்னு சொல்றோம். பாட்டம் ரீஜியன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? சலாசல் போல் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம ஒரு வாட்டி அகைன் பார்ப்போம். ஓவியூல் எங்க அட்டாச் ஆகியிருக்கும்? ஓவியூல் பிளாசண்டாவோட அட்டாச் ஆகியிருக்கும். அதுக்கு நடுவுல இருக்க ஒரு சின்ன பாத்வே தான் யாருன்னா ஃபியூனிக்கல். ஃபியூனிக்கலுக்கும் ஒவியூலுக்கும் நடுவுல இருக்கிற ரீஜியனை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஹிலம் அப்படின்னு சொல்றோம். ஜங்ஷன் பிட்வீன் ஒவியூல் அண்ட் ஃபியூனிக்கல், இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்கிறது ஹிலம். ஒவியூலோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு ரெண்டு என்வலப் பிரசன்ட் ஆகியிருக்கு. அது யார் அப்படின்னு பார்க்கும்போது இன்னர் இன்டெக்யூமெண்ட் அண்ட் அவுட்டர் இன்டெக்யூமெண்ட். அதுக்கப்புறம் பிரசன்ட் ஆகியிருக்கிறது தான் எம்ப்ரியோ சாக். எம்ப்ரியோ சாக்குக்கு ஆப்போசிட்ல இருக்கிற எண்டு வந்து மைக்ரோபைல் எண்டுன்னு சொல்றோம். அந்த இடத்துல தான் நமக்கு யார் பிரசன்ட் ஆகியிருக்கானா சலாசா பேசல் பார்ட் பிரசன்ட் ஆகியிருக்கு. ஸோ ஒவியூலுக்குள்ள நமக்கு இருக்கிற கேவிட்டி ஆல்ரெடி படிச்சோம். லொக்யூல் லொக்யூல் ஒவேரியன் கேவிட்டி, அங்க இருந்து தான் பிளாசண்டா லொக்கேட் ஆகியிருக்கு. பிளாசண்டால இருந்து தான் ஒவியூல் அரேஸ் ஆகுது. இதுதான் பேசிக் திங், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு ஒவியூல் டெவலப் ஆகுது அப்படின்னா எப்படி டெவலப் ஆகும்? ஃபர்ஸ்ட் ரீஜன் யார் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நமக்கு யார் இருப்பானா டாப் லேயரை வந்து மைக்ரோபைலார் எண்ட் அப்படின்னு சொல்றோம். டாப் லேயர் யாரு? மைக்ரோபைலார் எண்ட் ஃபாலோட் பை நியூசெல்லஸ் பிரசன்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த சென்டர்ல இருக்கு இல்லையா இந்த பச்சை கலர், இதை தான் நம்ம வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அகெயின் ஐ எம் ரிப்பீட்டிங். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு கிளியரா தெரியும். இந்த பிக்சர்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டிக்மாக்குள்ள ஓவரி, ஓவரிக்குள்ள ஒவியூல் பிரசன்ட் ஆகிருக்கு. இந்த ஒவியூலோட ஸ்ட்ரக்சர் இது. இந்த ஒவியூலுக்குள்ள சின்னதா பிரசன்ட் ஆகிருக்கிறது தான் எம்ப்ரியோ சாக். அந்த எம்ப்ரியோ சாக்கோட டீடைல்டு ஸ்ட்ரக்சர் தான் கீழே பார்க்க போறோம். எம்ப்ரியோ சாக்குள்ள தான் ஒவியூல்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கு. ஓகேவா? இதுல வந்துட்டு மைக்ரோபைலார் எண்ட், டாப் எண்ட் ஃபாலோட் பை இந்த ரீஜன் தான் வந்து நியூசெல்லஸ். நியூசெல்லஸ்க்குள்ள தான் நமக்கு யாரு டெவலப் ஆவானா மெகாஸ்போர் டெவலப் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெகாஸ்போர் இஸ் நோன் அஸ் மெகாஸ்போர் டயாட் அப்படின்னு சொல்றோம். மெகாஸ்போர், மெகானா பெருசு, ஸ்போர்ஸ்னா அதோட எக்ஸெல்ஸ் தான் நம்ம ஸ்போர்ட்ஸ்னு சொல்றோம். டையாட், டை அப்படின்னா வந்து ரெண்டு. ஸோ ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டிவிஷன், ஒரு செல் முதல்ல டிவைட் ஆகுது. ஒரு செல் டிவைட் ஆச்சுன்னா நமக்கு எத்தனை கிடைக்கும்? ரெண்டு பார்ட் கிடைக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டயாட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அந்த ரெண்டு மூணா டிவைட் ஆகுது. ஹென்ஸ் இட் இஸ் நோன் அஸ் மெகாஸ்போர் டெட்ராட். நாலா டிவைட் ஆகும். அதை வந்து மெகாஸ்போர் டெட்ராட் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபைனலி நமக்கு ஒன்ஸ் ஒவியூல் மெச்சூர் ஆன உடனே நமக்கு இந்த மாதிரி தான் அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். மைக்ரோபைலார் எண்டு 1 2 3 4 எத்தனையா டிவைட் ஆகியிருக்கும்? 4 டிவைட் ஆகியிருக்கும். அதனால தான் அதுக்கு என்ன பேருனா மெகாஸ்போர் டெட்ராட் அப்படின்னு பேரு. என்ன பேரு? மெகாஸ்போர் டெட்ராட். கிளியர் பசங்களா? இப்போ மறுபடியும் வந்துட்டு ஃபீமேல் கேமெட்டோஃபைட், அதாவது ஒரு அந்த எம்ப்ரியோ சாக் நம்ம பார்த்தோம் இல்லையா பச்சை கலர்ல, அந்த எம்ப்ரியோ சாக் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதுக்குள்ள என்னென்ன செல்ஸ் எல்லாம் இருக்கு, அதுக்குள்ள நியூக்ளியஸ் எப்படி லொக்கேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் செல்ஸ் மெச்சோர் ஆனாதான் 1 2 ஆகும், 2 4 ஆகும், 4 8 ஆகும். ஒன்ஸ் அது மெச்சோர் ஆனாதான் நமக்கு வந்து அது அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். மெச்சோர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து டெவலப்மெண்ட் நடக்கும். அப்போ அந்த மெச்சோர்டு ஸ்டேஜுக்கு முன்னாடி அந்த எம்ப்ரியோ சாக் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு எம்ப்ரியோ சாக் ஃபார்ம் ஆக முன்னாடி ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அது எம்டியா இருக்கும். 2 நியூக்ளியை வச்சிருக்கும். என்ன வச்சிருக்கோம்? 2 நியூக்ளியை வச்சிருக்கோம். ரெண்டுமே ஆப்போசிட் போல்ஸ்ல தான் பிரசன்ட் ஆகியிருக்கும். இதுவுமே நமக்கு கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ நியூக்ளியேட் ஸ்டேஜ்ல நியூக்ளியஸ் எப்படி லொக்கேட் ஆகியிருக்கும்? ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தருக்கு ஆப்போசிட்ல தான் பிரசன்ட் ஆகியிருப்பாங்க. ரெண்டுமே ஆப்போசிட் போல்ஸ்ல பிரசன்ட் ஆகியிருக்கும். இந்த ஸ்டேஜை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா 2 நியூக்ளியேட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டேஜ் நம்ம என்னன்னு சொல்றோம்? 2 நியூக்ளியேட் ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ரியோ சாக் அப்படின்னு சொல்றோம்.
நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2 4 ஆகும். 4 ஆகுற ஸ்டேஜ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா 4 நியூக்ளியேட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அகெயின் இது 2ஆ டிவைட் ஆகும். ஒரு செல் 2 ஆகும், 2 செல் 4 ஆகும். ஸோ 4 நியூக்ளியேட் ஸ்டேஜ். ஸோ 4 மறுபடியும் நெக்ஸ்ட் மெச்சூரிட்டி ரீச் பண்ணிட்டு மறுபடியும் டிவைட் ஆகும்போது 8ஆ டிவைட் ஆகும். ஸோ 4 8 ஆகும், 8 16 ஆகும். இந்த மாதிரி டிவிஷன் ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஸோ 8 நியூக்ளியேட் ஸ்டேஜுக்கு அது ரீச் ஆன உடனே நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் யார் அப்படின்னு பார்க்கும்போது மெச்சோர் எம்ப்ரியோ சாக் ஸ்டேஜ் தான் வந்து அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ இந்த ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா கம்ப்ளீட் டிவிஷன் முடிஞ்சு போல்ஸ் ரீஜியனா மாறிடும். ஒன்று மேல் எண்டுக்கு போயிடும், இன்னொன்று வந்து கீழே எண்டுக்கு வந்துடும். அந்த 2 எண்டை நம்ம என்னன்னு சொல்றோம்னா topmost end is known as micropylar end and bottommost end is known as antipodal end. இதுவுமே நம்ம கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். ஸோ நியூக்ளியஸ் ஒன்ஸ் டிவைட் ஆகி நார்த் போலுக்கும் சவுத் போலுக்கும் மூவ் ஆகிடும். மேலே பாதி கீழே பாதி போயிடும். ஸோ மேலே போகிறது எல்லாமே மைக்ரோபைலார் எண்ட், கீழே வர்றது எல்லாருமே யாருன்னா ஆன்டிபோடால் எண்ட். மேலே போறது யாரு மைக்ரோபைலார் அண்ட் கீழே வர்றது யாரு ஆன்டிபோடால். ஸோ மைக்ரோபைலார் ஆன்டிபோடால் இது 2 ஜோன் இல்லையா. இப்போ இதுக்கு நடுவுல இருக்க சென்டர்ல வந்து நம்ம சென்டர் செல் அப்படின்னு சொல்றோம். சென்டர் செல்லுல வந்து நமக்கு 2 போலார் நியூக்ளியை பிரசன்ட் ஆகிருக்கும். சென்டர் செல்ல யார் பிரசன்ட் ஆகியிருக்கா 2 போலார் நியூக்ளியை பிரசன்ட் ஆகிருக்கும். வில் ரிப்பீட் இட் அகெயின். நமக்கு எம்ப்ரியோ சாக்கு எப்படி மெச்சோர் ஆகுது அப்படின்றது தான் நம்ம இந்த செட்ல பாக்குறோம். ஸோ எம்ப்ரியோ சாக் மெச்சோர் ஆகும்போது செல்ஸ் வந்து 2 சைட்ல மூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 ஆயிட்டு அப்புறம் மெச்சோர் ஆகும். மெச்சோர் ஆன உடனே டாப் செல்ஸ் எல்லாம் பாதி மேல போயிடும், பாதி கீழே போயிடும். மேல இருக்கிற எண்ட் மைக்ரோபைலார் எண்ட், கீழே இருக்க எண்ட் ஆன்டிபோடால் எண்ட். அப்போ அந்த நடுவுல இருக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரல் செல். அந்த சென்ட்ரல் செல்ல வந்து நமக்கு 2 போலார் நியூக்ளியை பிரசன்ட் ஆகியிருக்கும். இம்பார்ட்டன்ட் ஒன், சென்ட்ரல் செல்ல நமக்கு என்ன பிரசன்ட் ஆகியிருக்கும்னா 2 போலார் நியூக்ளியை பிரசன்ட் ஆகியிருக்கும். இப்போ இந்த மைக்ரோபைலார் எண்ட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த மைக்ரோபைலார் எண்ட்ல ஒரு சின்ன பேக் மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள நமக்கு 2 செல்ஸ் தனித்தனியா நியூக்ளியோட பிரசன்ட் ஆகியிருக்கும். 2 செல் தனித்தனியா நியூக்ளியோட பிரசன்ட் ஆகியிருக்கும். அதுல ஒன்ன வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா அந்த ரீஜியனை வந்து சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ரீஜியனை நம்ம என்னன்னு சொல்றோம் சினர்ஜிட்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா. மைக்ரோபைலார் எண்டுல நமக்கு ஒரு பேக் மாதிரி இருக்கும். அதுல 2 செல்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். ஒன்னு எக்கு, இன்னொன்னு சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம் சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பிக்சர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்படி இருக்கும் டிவிஷன். மேல ஒண்ணு கீழே ஒண்ணு பிரசன்ட் ஆகியிருக்கும். இது இதோட அட்டாச் ஆகியிருக்கும். இது வந்து எக்குன்னு சொல்லுவோம். இந்த ரீஜனை வந்து சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா. அதே மாதிரி கீழே நீங்க பார்க்கும்போது ஆன்டிபோடால் ரீஜன்ல வந்து 3 செல்ஸ் தனித்தனியா உட்கார்ந்துட்டு இருக்கும். ஸோ டோட்டலா ஒரு எம்ப்ரியோ சாக்குள்ள நமக்கு எத்தனை செல்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 1 2 3 4 5 6 7 செல்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். ஒரு எம்ப்ரியோக்குள்ள எத்தனை செல்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும் 7 செல்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். 7 நியூக்ளியேட் செல்ஸ் வந்து அதுக்குள்ள பிரசன்ட் ஆகியிருக்கும். இதுதான் வந்துட்டு எம்ப்ரியோ சாக்கோட ஃபார்மேஷன். 2 4 6 8 ஆயிட்டு அதுக்கப்புறம் மெச்சோர் ஆயிட்ட உடனே நமக்கு தேவையான பொசிஷன்ல நம்மளோட செல்ஸ் வித் நியூக்ளியை அட்டாச் லொக்கேட் ஆகிடும். லொக்கேட் ஆயிட்டோடனே அதுக்கப்புறம் என்ன ஃபங்க்ஷன் நடக்கும்னு நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஸோ ஃபார் கிளியர். இது வரைக்கும் புரிஞ்சுதா பசங்களா? Okay, so we'll continue. Now we'll take 5 minutes of break. If you have any doubt, you can text chat boxல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டைப் பண்ணி போடுங்க. 5 minutes நம்ம பிரேக் எடுத்துட்டு மறுபடியும் வரலாம். மியூட். Ma'am.
பசங்களா, உங்கள எத்தனை பேருக்கு மெயில் ரிசீவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லுங்க. ரிசீவ் ஆகி இருந்தா எஸ்ன்னு போடுங்க. ஒய்எஸ், எஸ். ஸோ ரிசீவ் ஆகி இருந்தா எஸ்ன்னு மெசேஜ் போடுங்க, நம்மளோட சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஸோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேட்டர்ன் வந்து நம்ம ரிவைஸ் பண்ணலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வீடியோ வந்து யூடியூப்ல இருக்கும். அதுல உங்களுக்கு டயக்ராம்ஸ், பார்ட்ஸ் இது எல்லாமே வந்து கிளியரா இருக்கும். நீங்க அதுல ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? வில் ஸ்டார்ட். இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரோட ஸ்ட்ரக்சர் அது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ நமக்கு அடுத்து யாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டு பேரும் மெச்சோர் ஆயிடுச்சு. மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் ஆஃப் ஃப்ளவர் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேரும் மெச்சோர் ஆயிடுச்சு. இப்போ மேல் மெச்சோர் ஆன உடனே ஆன்தர்ஸை வந்து ரிலீஸ் பண்ணிடும். அது ஃபீமேலை வந்து ரீச் பண்ணும். ஃபீமேல் எப்படி ரீச் பண்ணும்? த்ரூ ஸ்டிக்மா ரீச் ஆகும் இல்லையா? அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ஃபியூஷன் ஆகுற அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ்ல என்ன முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஒன், ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட் இஸ் நோன் ஆஸ் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். ஐ எம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் fusion of male and female gamete is known as fertilization. Fusion of male and female is known as fertilization அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? அப்போ இந்த பிளான்ட்ல ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் கேரி அவுட் ஆகுது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல நடக்கிற இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷனை வந்து நம்ம டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த டபுள் ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸை யாரு ஐடென்டிஃபை பண்ணானா நவாஸ்டின் அப்படின்ற பர்சன் அண்ட் கிக்னாட் அப்படின்றவங்க வந்து நெக்ஸ்ட் இயர்ல வந்து ஐடென்டிஃபை பண்ணாங்க. ஸோ இப்போ டபுள் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பாலினேஷன் ப்ராசஸ் நமக்கு நடக்குது. எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், அதாவது ஸ்டிக்மா. இந்த ஸ்டிக்மால வந்து பாலன் கிரெயின்ஸ் வந்து அட்டாச் ஆகுது. ஸ்டிக்மால யார் அட்டாச் ஆகுறா? பாலன் கிரெயின்ஸ் வந்து அட்டாச் ஆகுறா. ஸோ பாலன் கிரெயின்ஸ் ஸ்டிக்மால அட்டாச் ஆன உடனே என்ன ஆகும்னா ப்ராசஸ், ஜெர்மினேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த ஜெர்மினேஷன் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் யார் அப்படின்னு பார்க்கும்போது பாலன் டியூப் ஃபார்ம் ஆகுறது தான் ஜெர்மினேஷன் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ பாலன் கிரெயின்ஸ் அட்டாச் ஆன உடனே நமக்கு ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணும். அந்த டியூப் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பாலன் டியூப் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த பாலன் டியூப் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பாலன் கிரெயின்ஸ் பாலன் டியூப் வழியா நமக்கு உள்ள போகும். உள்ள எத்தனை பேர் போவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாலன் கிரெயின்ஸ்குள்ள 2 மேல் கேமெட் பிரசன்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆன்சர் படிக்கும் போது நான் ஒரு பிக்சர்ல காட்டினேன் இல்லையா? அந்த 2 மேல் கேமெட் தான் வந்து பாலன் டியூப் வழியா உள்ள போகும். உள்ளனா எங்க போகும்? ஸ்டிக்மால இருந்து ஸ்டைல கிராஸ் பண்ணி ஓவரிக்கு போகும். ஓவரிக்குள்ள ஓவியூல்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒன்ஸ் அட்டாச் ஆனோடனே டியூப் ஃபார்ம் பண்ணி நமக்கு 2 மேல் கேமெட் வந்து உள்ள போகும். மேல் கேமெட் 2 பேரும் உள்ள போச்சு அப்படின்னு ஆகும்போது ஓவரியை ரீச் ஆயிடுச்சு இல்லையா? ஓவரிக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஓவரிக்குள்ள ஓவியூல்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கு. ஸோ ஓவரிக்குள்ள என்ன பிரசன்ட் ஆகியிருக்கு? ஓவியூல்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த போலன் டியூப் ஓவியூல்ஸ்குள்ள எந்த வழியா போகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம 2 எண்டு பார்த்தோம். ஒன் இஸ் மைக்ரோபைல், இன்னொன்னு வந்து ஆன்டி போடால் அப்படின்னு சொல்லிட்டு 2 எண்டு பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த மைக்ரோபைல் வழியா நமக்கு ஓவியூல்ஸ்குள்ள போலன்ஸ் என்டர் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அந்த போலன் வந்து 2 கேமெட்டை எம்ப்ரியோ சாக்குக்குள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுரும். எத்தனை கேமெட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்? 2 கேமெட்ஸை வந்து எம்ப்ரியோ சாக்குள்ள
இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுடும். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த காமன் கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது போலன் டியூப் என்டர் ஆன உடனே எந்த வழியா என்டர் ஆகும் அப்படின்றது ஒன் ஆஃப் த கொஸ்டின். மைக்ரோபைலார் எண்ட் மூலமா உள்ள என்டர் ஆகும். அதுக்கான ஆன்சர் என்ன? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா எத்தனை கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணும்? 2 கேமெட்ஸ் ரிலீஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். மூணாவது 2 கேமெட்ஸை எங்க ரிலீஸ் பண்ணும்? எம்ப்ரியோ சாக் உள்ள. எது வழியா ரிலீஸ் பண்ணும்? மைக்ரோபைல் வழியா ரிலீஸ் பண்ணும். கிளியர் பசங்களா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எம்ப்ரியோ சாக் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். எம்ப்ரியோ சாக்கை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம். எம்ப்ரியோ சாக்கை நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மூலியமா என்ன ஆகும்? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஒவியூல்ஸ்குள்ள இந்த மேல் கேமெட்ஸ் 2 மேல் கேமெட்ஸ் உள்ள போயிடுச்சு. ஒவியூல்குள்ள எத்தனை மேல் கேமெட்ஸ் உள்ள போயிருக்கு? 2 மேல் கேமெட்ஸ் ஒவியூல்ஸ்குள்ள போயிடுச்சு. அப்போ ஒவியூல்ஸ்குள்ள போன உடனே ஆல்ரெடி நமக்கு எம்ப்ரியோ சாக்குள்ள நம்ம ஒரு டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? அதுக்குள்ள இருக்கிற எக்ஸோட ஃபியூஸ் ஆகும். ஸோ எப்படி ஃபியூஸ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மேல் கேமெட் எக்ஸ் செல்ஸோட ஃபியூஸ் ஆகும். ஐ எம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். ஒரு மேல் கேமெட் எக்ஸ் செல்ஸோட ஃபியூஸ் ஆகும். அந்த ப்ராசஸை நம்ம சிங்கமி அப்படின்னு சொல்றோம். ஒரு மேல் கேமெட் யாரோட ஃபியூஸ் ஆவா? எக்ஸ் செல்ஸோட ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ முன்னாடி பிக்சரை பார்த்தா நமக்கு தெரியும். இந்த பிக்சர்ல இருக்கு இல்லையா? இது மைக்ரோபைலார் எண்ட். இது வழியா தான் நமக்கு யார் உள்ள வரா? 2 மேல் கேமெட் உள்ள வருது. ஒரு கேமெட் வந்து யாரை ரீச் பண்றா? எக்ஸ் செல்ஸை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. எக்ஸ் செல்ஸ் எந்த லொகேஷன்ல இருக்கு? மைக்ரோபைலார் எண்ட்ல பிரசன்ட் ஆகியிருக்கு. கிளியர் பசங்களா? ஸோ இந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா சிங்கமி அப்படின்னு சொல்றோம். இதுவுமே ஒன் ஆஃப் த காமன்லி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் தான். வாட் இஸ் மீன் பை ஐ மீன் மேல் கேமெட் எக்ஸெல்லோட ஃபியூஸ் ஆகிற அந்த ஒரு ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிங்கமி அப்படின்னு சொல்றோம். ஸோ சிங்கமி ஒன்ஸ் அது ஃபியூஸ் ஆன உடனே டிப்ளாய்டா மாறிடும். என்னவா மாறிடும்? டிப்ளாய்டா மாறிடும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் 2 மேல் கேமெட் வந்துச்சு. ஒரு மேல் கேமெட் எக்ஸெல்லோட சேர்ந்துருச்சு. அப்போ இன்னொரு மேல் கேமெட் எங்க போச்சு அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு மேல் கேமெட் எங்க போகும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட எம்ப்ரியோ சாக்ல பிரசன்ட் ஆகியிருக்க 2 போலார் நியூக்ளியோட போய் ஜாயிண்ட் ஆயிடும். எங்க ஜாயிண்ட் ஆயிடும்? 2 போலார் நியூக்ளியோட போயிட்டு ஃபியூஸ் ஆயிடும். 2 போலார் நியூக்ளியோட சேர்ந்து ஃபியூஸ் ஆயிட்டு ஆல்ரெடி ஒரு மேல் கேமெட் செல்லு இங்க நம்ம கிட்ட 2 யாரு இருக்கா? போலார் நியூக்ளியை பிரசன்ட் ஆகியிருக்கு. டுகெதரா இது சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ணும். என்ன ஃபார்ம் பண்ணும்? எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்றோம்னா ட்ரிபிள் ஃபியூஷன். 3 பேர் சேர்றதுனால இதை ட்ரிபிள் ஃபியூஷன்னு சொல்லுவோம். 3 பேர் சேர்றதுனால என்னன்னு சொல்றோம்? இதை ட்ரிபிள் ஃபியூஷன்னு சொல்றோம். 3 பேரும் சேர்ந்து யாரை நமக்கு ப்ரொடியூஸ் பண்றா? எண்டோஸ்பெர்மை தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதனாலதான் இங்க நமக்கு 3n அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுவுமே உங்களுக்கு கேட்கக்கூடிய காமன் கொஸ்டின் தான். ஸோ எண்டோஸ்பெர்ம் how many ends அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஆல்ரெடி இந்த சிங்கமி ப்ராசஸ்ல நமக்கு 1 ஃப்ரம் மேல் 1 ஃப்ரம் ஃபீமேல் 2n ப்ரொடியூஸ் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஃபியூஷன். ரெண்டாவது செட்ல என்ன நடக்குது? ஆல்ரெடி 2 போலார் நியூக்ளியை அட்டாச் ஆகியிருக்கும். அது கூட வந்து இன்னொரு மேல் சேருது. ஸோ 3n டுகெதரா சேர்ந்து நமக்கு எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் பண்ணுது. இந்த கைண்ட் ஆஃப் ஃபியூஷனை வந்து நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா டபுள் ஃபர்டிலைசேஷன் சொல்றோம். ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன்ல என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட் 2 மேல் கேமெட் உள்ள வரும். 1 எக்ஸெல்லோட சேர்ந்துரும், இன்னொன்னு வந்து போலார் நியூக்ளியோட சேர்ந்துரும். Hence this process is known as double fertilization. This process is known as what? Double fertilization. இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டபுள் ஃபர்டிலைசேஷன் சொல்றோம். 2 மேல் கேமெட்ல 1 யார் கூட சேர்றா? எக்ஸெல் கூட சேர்ந்து ஜைகோட் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை நம்ம சிங்கமின்னு சொல்றோம். இன்னொரு மேல் கேமெட் போலார் நியூக்ளியோட சேர்ந்து எண்டோஸ்பெர்மை கொடுக்குது. ட்ரிபிள் ஃபியூஷன். கிளியர் பசங்களா? ஹென்ஸ் த டர்ம் டபுள் ஃபர்டிலைசேஷன் இங்க இருந்து தான் வந்தது. டபுள் ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்கும்? ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல நடக்கும். டபுள் ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்கும்?
ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல நடக்கும். கிளியர்? இது ஓவரால் பிக்சர். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இது போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்க யூடியூப்ல போயிட்டு ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மைக்ரோபைலா 2ல நமக்கு வந்து ஓவரிக்குள்ள இருக்க ஒவ்யூல ரீச் ஆகுது. இந்த பிங்க் லைன் தான் வந்து பாலன் டியூப்ஸ். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். 2 ப்ளூ கலர் டாட் இருக்கும். இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. 2 மேல் கேமெட் உள்ள என்டர் ஆச்சு இல்லையா, அதுதான் அது. ஒவ்யூல ரீச் ஆயிடுச்சு. ஒவ்யூல ரீச் ஆனதுக்கு அப்புறமா நமக்கு 1 2 3ன்னு சொல்லிட்டு நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் செட்டோட டீடைல்டு ஸ்ட்ரக்சர் தான் இது. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்று மைக்ரோபோடால் எண்டு, இன்னொன்று வந்து ஆன்டிபோடால் எண்டுன்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் எங்க இருக்குது மேம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒவ்யூல்ஸ்குள்ள இது இருக்கும். ஃபியூச்சர் கிளாஸஸ்ல நமக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு இது வந்து ப்ராசஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு கார்னர் மைக்ரோபைலர் எண்ட், அங்கதான் எக் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இன்னொரு இடத்துல வந்து போலார் நியூக்ளியை ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். கீழே ஆன்டிபோடால். இது டுகெதரா எம்ப்ரியோ சாக் அப்படின்னு சொல்றோம். ஏன் இதை எம்ப்ரியோ சாக்னு சொல்றோம்? இதுக்குள்ளதான் எம்ப்ரியோஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதனால இதை எம்ப்ரியோ சாக் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்ஸ் மெச்சோர் ஆயிடுச்சு, மேலும் ஃபீமேலும் ஃபியூஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் இந்த சினர்ஜிட்ஸ் எல்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். ஓகேவா? வெறும் ஜைகோட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பாலி நியூக்ளியர் செல்ஸ் ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் ஐ மீன் பிஇஎன்னா யாருன்னா எண்டோஸ்பம். அதாவது எண்டோஸ்பம் யாரு, நமக்கு முன்னாடி ஆல்ரெடி பார்த்தது தான். எண்டோஸ்பம் யாரு? பிரைமரி எண்டோஸ்பம். அந்த இன்னொரு மேல் கேமெட் வந்து நம்மளோட போலார் நியூக்ளியை ஃபியூஸ் ஆச்சு இல்லையா, அதுதான் வந்து பிரைமரி எண்டோஸ்பம் நியூக்ளியஸ், பென் அப்படின்னு சொல்றோம். அது ஒரு ரீஜியன்ல ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். ஜைகோட் இன்னொரு ரீஜியன்ல ப்ரெசென்ட் ஆகியிருக்கும். இந்த ஆன்டிபோடால்ல ப்ரெசென்ட் ஆகிய இந்த செல்ஸ் எல்லாம் வந்து டீஜெனரேட், அதாவது செதஞ்சு போயிடும், க்ளோஸ் ஆயிடும். ஓகேவா? இந்த ஃபியூஷனை தான் நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன் அப்படின்னு சொல்றோம். இதுதான் வந்து ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இன் டீட்டெயிலா பார்க்கணும் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன். நமக்கு அதுக்கான டைம் இன்னைக்கு இல்லாததுனால நம்ம ப்ரீ ஃபர்டிலைசேஷன்ல இருக்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை வந்து இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரிவைஸ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீ ஃபர்டிலைசேஷன் இதோட முடிஞ்சிருச்சு. ஃபர்டிலைசேஷன் ப்ராசஸ் பத்தி உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிடுச்சு. ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சப்புறம் போஸ்ட்ல என்ன நடக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சின்ன டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கீழே இருக்கும். ஸோ போஸ்ட் ஃபர்டிலைசேஷன்ல என்ன நடக்கும்னா 4 இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் எண்டோஸ்பம் டெவலப் ஆகுறது, ரெண்டாவது எம்ப்ரியோ டெவலப் ஆகுறது, மூணாவது ஒவ்யூல்ஸ் டெவலப் ஆகுது. ஒவ்யூல்ஸ்ல இருந்து சீட் எப்படி டெவலப் ஆகுது, ஓவரியில இருந்து ஃப்ரூட் எப்படி டெவலப் ஆகுது. இது 4 தான் வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட். இதை நம்ம இப்போ டீட்டெயிலா பார்க்க மாட்டோம், சும்மா லைட்டா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது எண்டோஸ்பம் டெவலப் ஆகுது. எண்டோஸ்பம்னா யாரு? எண்டோஸ்பம்னா யாரு? ஒரு மேல் செகண்ட் மேல் கேமெட் வந்து போலார் நியூக்ளியை ஃபியூஸ் பண்ணி நமக்கு ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா, பென். அதுதான் வந்து பிஇஎன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 நியூக்ளியை. அதுதான் வந்து எண்டோஸ்பெர்ம் அப்படின்னு சொல்றோம். எண்டோஸ்பெர்ம் நம்ம டெய்லி லைஃப்ல இன்னொன்று பார்க்கணும் பசங்களா. இளநீர் சாப்பிடுவீங்க இல்லையா, நடுவில் நமக்கு பெரிய கோகோனட் இளநீர், அதுக்குள்ள நடுவில் தண்ணி இருக்கும். தண்ணிக்கு அப்புறம் ஒரு லேயர் இருக்கும் இல்லையா, நம்ம சாப்பிடுவோமே அந்த தேங்காய், அதுதான் வந்து எண்டோஸ்பெர்ம் ரீஜியன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எண்டோஸ்பெர்ம் அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் எக்கு போலார் நியூக்ளியை ரெண்டும் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகிட்ட அப்புறம் எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகும். ஸோ எண்டோஸ்பெர்ம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஓவரி ஃப்ரூட்டா மாறும், ஒவ்யூல்ஸ் சீடா மாறும். சீடா மாறதுக்கு அப்புறம் அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. மோனோகாட்டிலேடன் சீட், டைகாட்டிலேடன் சீட்ஸ்ன்னு நம்ம நிறைய படிச்சிருப்போம். மோனோகாட்டிலேடன் டைகாட்டிலேடன்லாம் எப்படிலாம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு தனித்தனியா படிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆக முன்னாடி குளோபியூலரா இருக்கும். என்னவா இருக்கும்? குளோபியூலரா இருக்கும். அதாவது குளோப் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால அது குளோபியூலர் எம்ப்ரியோ அப்படின்னு சொல்றோம். ஒன்ஸ் மெச்சூர் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஹார்ட் ஷேப்டு எம்ப்ரியோ கிடைக்கும். ஸோ இப்போ இந்த கீழே இருக்க பிக்சரை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஃபியூஷன் நடந்துருச்சு, ஜைகோட் ஃபார்ம் ஆச்சு, டிவைட் ஆக ஆரம்பிக்குது. 1 2 ஆயிடுச்சு. 2 ஆயிட்ட அப்புறம்
அந்த செல்ஸ் வந்து குளோபியூலர் எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகும். மேல நியூக்ளியஸ் பிரசன்ட் ஆகிருக்கும், கீழே செல்ஸ் எல்லாம் டிவைட் ஆக மெச்சூர் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சஸ்பென்சார் வந்து அட்டாச் ஆகும். சஸ்பென்சார் வந்து அட்டாச் ஆன அப்புறம் ரேடிக்கல் அப்படின்ற ஒரு திங் வந்து நமக்கு கிடைக்கும். ரேடிக்கல் நம்ம அன்றாட பாக்குறது தான். நம்ம இப்போ பயிர்கள் எல்லாம் முளைக்கட்டை போடுறோம் இல்லையா, ராகி இதெல்லாம் போடும்போது, வெந்தயம் இதெல்லாம் போடும்போது சின்னதா ஒரு வெள்ளை கலர்ல ஒரு திங் வந்து முளை வருது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்து ரேடிக்கல். அந்த ரேடிக்கலுக்கு அப்புறம் காட்டிலேடன் ஃபார்ம் ஆகும். காட்டிலேடனுக்கு அப்புறம் பிரிமியூல்ஸ் வரும். அதுதான் வந்து மோனோ காட்டிலேடனா டை காட்டிலேடனா சீடோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி டிவைட் ஆகும். இதுதான் வந்து நமக்கு போஸ்ட் ஃபர்டிலைசேஷன்ல பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் பத்தி இன் டெப்த்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி எல்லாம் மோட் ஆகும், எப்படி மேலும் ஃபீமேலும் ஃபியூஸ் ஆகுது இல்லையா, காத்து மூலியமா, தண்ணி மூலியமா, ஹனிபீஸ் மூலியமா, இன்செக்ட்ஸ் மூலியமா, அனிமல்ஸ் மூலியமா, ஹியூமன்ஸ் மூலியமா, ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல்னு சொல்லிட்டு அந்த போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ல இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு டைப்ஸ் பார்ப்போம். கிளியர் பசங்களா? இதுதான் வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ளவர் ஓவரால் டயக்ராம். இந்த டயக்ராம் என்ன ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓவரால் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல என்னெல்லாம் ஈவெண்ட் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ நம்ம இதுல கவர் பண்ணது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல ஃப்ளவர்ல தான் இது நடக்கும். அதுல யார் இருப்பா, மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து சீடும் ஃப்ரூட்டும் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ ஃப்ளவரோட முக்கியமான பார்ட் யாருன்னா 4 பார்ட், ஆண்ட்ரிஷியம், கைனீஷியம். அதுக்கப்புறம் இருக்க இந்த அவுட்டர் லேயர்ஸ்ல கேலிக்ஸ், கரோலா, பெரியாந்த் அப்படின்ற பார்ட் இருக்கும். கீழே பிரசன்ட் ஆகியிருக்க இந்த குண்டு ரீஜனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், தலாமஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த ஸ்டைல், ஸ்டிக்மா, ஓவரி டுகெதர் அந்த பிஸ்டல் ரீஜனை வந்து நம்ம கார்பல் அப்படின்னு சொல்றோம். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ஈவெண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பாலினேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் போலரும் பிஸ்டலும் வந்து இன்டராக்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் டபுள் ஃபர்டிலைசேஷன், சீட் ஃபார்மேஷன், இதெல்லாம் தான் வந்து இதுக்கு நடக்கிற ஈவெண்ட். ப்ரீ ஃபர்டிலைசேஷன்ல என்ன நடக்கும்னா, நம்ம பார்த்தது தான் ஆன்தர்ல அந்த பாலன் கிரெயின்ஸ் எப்படி மெச்சூர் ஆகுது, மைக்ரோ கேமெட்டோஃபைட் நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட் ஒவ்யூல், எம்ப்ரியோ சாக்ஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பாலினேஷன், டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பாலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் ஆன்தர் டு ஸ்டிக்மா, இந்த பாலினேஷன் ப்ராசஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் பாலனும் பிஸ்டலும் இன்டராக்ட் ஆகுற அந்த ஜெர்மினேஷன் திங்ஸ் வந்து பார்த்தோம். இது எல்லாமே ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது எல்லாமே என்னன்னு சொல்றோம், ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த எல்லா ஈவெண்ட்ஸையும் இதுக்கப்புறம் நடக்கிறது யாரு அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு ஃபர்டிலைசேஷன் அண்ட் டபுள் ஃபர்டிலைசேஷன். ஸோ டபுள் ஃபர்டிலைசேஷன் எங்க நடக்கும்னா, ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஆஸ் யூஷுவல் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை பத்தி படிக்கிற இந்த டாபிக் எல்லாமே ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் கீழே தான் வரும். 2 மேல் கேமெட் ரிலீஸ் ஆகும். ஒன்னு எக்கோட சேர்ந்து ஜைகோட் ஃபார்ம் பண்ணும், இன்னொன்னு போலார் நியூக்ளியோட சேர்ந்து பென் பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் ஃபார்ம் பண்ணும். இந்த ப்ராசஸை தான் நம்ம டபுள் ஃபர்டிலைசேஷன் சொல்றோம். உங்களுக்கு ஐ மீன் ஸ்கூல்ல 3 மார்க் 4 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்டா கூட டபுள் ஃபர்டிலைசேஷன், வாட் இஸ் மீன் பை டபுள் ஃபர்டிலைசேஷன் கேட்டா நீங்க இதை தாராளமா எழுதலாம். ஸோ கேமெட் போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகி நமக்கு கொடுக்கறது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ். இந்த ப்ராசஸை டபுள் ஃபர்டிலைசேஷன் சொல்றோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜைகோட் எம்ப்ரியோவா மாறும். ஜைகோட் எம்ப்ரியோவா டெவலப் ஆகும். பிரைமரி எண்டோஸ்பெர்மா மாறும். ஒவ்யூல் சீடா மாறும். ஓவரி ஃப்ரூட்டா மாறும். மற்ற ஃப்ளவரல் பார்ட் எல்லாம் கீழே விழுந்துடும். மற்ற ஃப்ளவரல் பார்ட் யாரு, இந்த பெட்டல் செப்பல் தான் வந்து கீழே விழுந்துடும். ஸோ இதுல எண்டோஸ்பெர்மோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, இட் ஆக்ட் ஆஸ் அ ஃபுட் ரிசர்வ். எண்டோஸ்பெர்ம் என்னவா ஆக்ட் ஆகும், ஃபுட்டை ரிசர்வ் பண்ற பிளேஸா வந்து ஆக்ட் ஆகும். இதுதான் வந்துட்டு நம்மளோட போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கிறது. ஐ எம் ரிப்பீட்டிங் இட் அகெயின். ஜைகோட் எம்ப்ரியோவா ஃபார்ம் ஆகும். பென் எண்டோஸ்பெர்ம் ஃபுட் ரிசர்வ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஒவ்யூல் சீடா மாறும். ஓவரி ஃப்ரூட்டா மாறும். சீடோட திங் வந்து 3. ஃபர்ஸ்ட் சீட்ல யாரெல்லாம் பிரசன்ட் ஆகியிருப்பா, எம்ப்ரியோ, அதோட அவுட்டர் மோஸ்ட் லேயரை வந்து நம்ம சீடு கோட்டுன்னு சொல்றோம். இன்னர் லேயரை வந்து எண்டோஸ்பெர்ம்னு சொல்றோம். ஸோ இந்த எண்டோஸ்பெர்மோட இன்னொரு முக்கியமான ஃபங்க்ஷன் என்னன்னா, நம்மளோட எம்ப்ரியோக்கு
நரிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு, நியூட்ரியன்ட் சப்ளை பண்றதுக்கு இந்த எண்டோஸ்பெர்ம் ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நான் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் நம்ம ஒரு 10 கொஸ்டின் இப்போ பார்ப்போம். உங்களுக்கு இதுல ஏதாவது குவரிஸ் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. இப்போ ஏதாவது இதுல சேஞ்ச் பண்ணணும், எனக்கு இது புரியல, வேற மாதிரி நடத்தினா எனக்கு புரியும் அப்படின்னுச்சுன்னா அதுவுமே நீங்க டைப் பண்ணி சாட் பாக்ஸ்ல போடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, a typical angiosperm anther is, ஒரு ஆந்தர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்தர் எப்படி இருக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மோனோதிக்கஸ், மோனோனா 1, பைலோப்டு 2, யூனிலோப்டு, பைலோப்டு. ஸோ இதுல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட ஆன்சர் வந்து பைலோப்டு டைதீக்கஸ் அப்படின்னு சொல்றோம். ஏன் இதை நம்ம பைலோப்டு டைதீக்கஸ் அப்படின்னு சொல்றோம்னா, நம்மளோட ஆஞ்சியோஸ்பெர்ம் பாத்தீங்கன்னா தெரியும், நம்மளோட ஆந்தர்ஸ் பார்த்தோம்னா 2 இருக்கு, 1 2, hence it is known as bilobed. டைதீக்கஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதை நம்ம கட் பண்ணிட்டோம், கட் பண்ணா நமக்குள்ள வந்து இந்த மாதிரி 4 ஸ்ட்ரக்சர் தெரியும், அதை தான் கட் பண்ணி பார்க்குறோம். இந்த 4 ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறதுனால ஒரு லோப்லயும் 2 சாக் பிரசன்ட் ஆகிருக்கு. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா டைதீக்கஸ் அப்படின்னு சொல்றோம். என்னன்னு சொல்றோம்? டைதீக்கஸ்னு சொல்றோம். ஒரு லோப்லயும் 2 பாலன் சாக்ஸ் பிரசன்ட் ஆகிருக்கும். hence the answer is bilobed and டைதீக்கஸ். இதுல நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய கீ பாயிண்ட் வந்து ஆந்தர்ஸ்னாலே பைலோப்டு 1 2 ரோஸ் இருந்துச்சுன்னா அது பிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து தெரியும். நீங்க நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன், which layer of anther wall is mainly responsible for providing nourishment to the developing pollen grains? ஒரு போலன் கிரெயின்ஸ் டெவலப் ஆகும்போது அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட் எல்லாம், அதாவது நியூட்ரியன்ஸ் எல்லாம் யாரு கொடுப்பா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ, நம்ம 4 லேயர் பார்த்தோம், இந்த டயக்ராமும் முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ஆப்ஷன் ஏ எபிடர்மிஸ், ஆப்ஷன் பி எண்டோதீசியம், ஆப்ஷன் சி மிடில் லேயர் அண்ட் ஆப்ஷன் டி டப்பீட்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னா டப்பீட்டம். ஆல்ரெடி நம்ம இதை முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ ஆந்தர்ஸ்க்கு மெயினா நரிஷ்மெண்ட், பாலன் கிரெயினுக்கு மெயினா நரிஷ்மெண்ட் யாரு ப்ரொவைட் பண்றானா டப்பீட்டம் தான் ப்ரொவைட் பண்ணுது. அப்போ அவுட்டர் லேயர் எபிடர்மிஸ் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன், எபிடர்மிஸ் இஸ் ஃபார் ப்ரொடெக்ஷன், எண்டோதீசியம் இஸ் டு ஹெல்ப் இன் ஸ்ட்ரென்த்துக்கு ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் மிடில் லேயர் டெம்பரரி லேயர் தான் டிஸ்இன்டெகிரேட் ஆயிடும், டப்பீட்டம் தான் வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்கும். புரியுதா பசங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन, செல்ஸ் ஆஃப் தி டப்பீட்டம் ஆர், டப்பீட்டமோட செல்ஸ் என்ன நேச்சர் அப்படின்னு கேக்குறாங்க. அது சிங்கிள் செல்லா டபுள் செல்லா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ டப்பீட்டம் செல்ஸ் வந்து டிப்ளாய்ட் இன் நேச்சர். 2 டப்பீட்டம் செல்ஸ் என்ன? டிப்ளாய்ட் இன் நேச்சர். ஸோ டப்பீட்டம் செல் which is diploid in nature. So tapetum என்ன பண்ணும்? nourishment பண்ணும். So what is mean by nourishment? அதுக்கு தேவையான சத்து ப்ரொவைட் பண்றது. ஸோ ஒரு பாலன் கிரெயின் டெவலப் ஆகுது, பாலன் கிரெயின்ஸ்க்கு எவ்வளோ நிறைய வேலை இருக்கு. போய் ஃபர்டிலைசேஷன் பண்ணணும், இன்னொரு ஸ்டிக்மால போய் அட்டாச் ஆகி உள்ள போகணும். அதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வந்து யாரு ப்ரொவைட் பண்றானா டப்பீட்டம். நரிஷ்மெண்ட் மீன்ஸ் ஊட்டச்சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுதான் வந்துட்டு நரிஷ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன? மைக்ரோஸ்போர்ஸ்னா நமக்கு தெரியும், மைன்யூட் ஸ்போர் செல்ஸ். மைக்ரோஸ்போர்னா என்ன நமக்கு தெரியும். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் எதை ரெஃபர் பண்ணுது? பாலன் டியூப் ஃபார்ம் பண்றதை ரெஃபர் பண்ணுதா, மேல் கேமெட்ஸ் ஃபார்ம் பண்ணதை ரெஃபர் பண்ணுதா, மைக்ரோஸ்போர் ஃப்ரம் மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் ஃபார்மேஷனுக்காக இந்த பேரா, இல்லை எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணுதா? ஸோ த ஆன்சர் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் மைக்ரோஸ்போர் ஃப்ரம் மைக்ரோஸ்போர் மதர் செல். அதாவது மதர் செல்ஸ்ல இருந்து
மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகிற இந்த ப்ராசஸ் தான் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ஒய் இட் இஸ் டிப்ளாய்டு இன் நேச்சர். அதுக்கான ஆன்சரும் இங்கே தான் இருக்கு. ஸோ இப்போ ஒரு மதர் செல்ஸ் இருக்கு. ஓகே, மதர் செல்ஸ் 2n டிப்ளாய்டு இன் நேச்சர் எங்க பிரசன்ட் ஆகிருக்கு? மைக்ரோஸ்பொராஞ்சியம்ல இருக்கு. மைக்ரோஸ்பொராஞ்சியம் யாரு சுத்தி இருக்கா? டபீட்டம் தான் அதை சுத்தி இருக்கு. ஃபர்ஸ்ட் 2nல இருக்கிறது என்ன ஆகும்னா ரிடக்ஷன் டிவிஷனுக்கு போகும். ரிடக்ஷன் டிவிஷன்னா மியாசிஸ்க்கு போகும். ஸோ மியாசிஸ்ல போயிட்டு டிவிஷன் ப்ராசஸ் நடக்குது. டிவிஷன் நடந்த உடனே மியாசிஸோட செகண்ட் ஸ்டேஜுக்கு போகும்போது நமக்கு டெட்ராட் 4 செல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். 4மே என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஹாப்ளாய்டா இருக்கும். ஏன்னா மியாசிஸோட ஒர்க்கே அதுதான். 2ஆ இருக்கிறத 1ஆ பிரிக்கிறது தான் மியாசிஸோட ஒர்க். ரிடக்ஷன் டிவிஷன் அர்த்தம். ஸோ இப்போ இந்த மியாசிஸ் வந்து டிவைட் பண்ணும்போது நமக்கு தனித்தனியா 4 மைக்ரோஸ்போர்ஸ் கிடைச்சிடும். தனித்தனியா நமக்கு என்ன கிடைக்கும்? 4 மைக்ரோஸ்போர்ஸ் கிடைக்கும். இந்த 4 மைக்ரோஸ்போருமே நெக்ஸ்ட் என்ன பண்ணும்னா பாலன் கிரெயினா டெவலப் ஆகும். என்னவா டெவலப் ஆகும்? பாலன் கிரெயினா டெவலப் ஆகும். இப்போ மைக்ரோஸ்போர் சிங்கிளா இருந்துச்சுன்னா டிப்ளாய்டு இன் நேச்சர். அது மதர் செல்ஸ் கூட இருந்து வந்ததுனால ஃபர்ஸ்ட் பிகினிங் ஸ்டேஜ்ல அது எப்படி இருக்கும்னா டிப்ளாய்டா இருக்கும். ஒன்ஸ் அது டிவிஷனுக்கு போயிட்டதுக்கு அப்புறம் நமக்கு ஹாப்ளாய்டா இருக்கும். புரியுதா பசங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ராசஸை நம்ம என்னன்னு சொல்றோம்? மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல ஒரு மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகுது. எங்க ஃபார்ம் ஆகுது? மதர் செல்ஸ்ல இருந்து ஃபார்ம் ஆகுது. மதர் செல்ஸ் 2n இருக்கும். நெக்ஸ்ட் ரிடக்ஷன் டிவிஷன் போயிட்டு நமக்கு சிங்கிள் மைக்ரோஸ்போர்ஸ் கிடைக்கும். கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின், if a microspore mother cell has 24 chromosomes. So microspore mother cellsல வந்து நமக்கு 24 chromosomes இருக்கு. அப்போ மதர் செல்ல 24 குரோமோசோம் இருக்கு. அப்போ வெறும் மைக்ரோஸ்போருக்கு வரும்போது நமக்கு எத்தனை செல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது half the நம்பர்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மதர் கிட்ட 24 இருந்துச்சுன்னா அப்போ அது கிட்ட இருந்து வர ஆஃப் ஸ்பிரிங் கிட்ட எவ்வளவு இருக்கும்? ஹாஃப்ல யாரு? 12. அண்ட் ஆன்சர் இஸ் 12. ஆல்ரெடி நம்ம முன்னாடி பார்த்தது தான். மதர் செல் என்ன ஆகும்? மியாசிஸ்க்கு போகும், மியாட்டிக் டிவிஷனுக்கு போகும். அப்போ 2n இருக்கிறது டிவைட் ஆகி n+n ஆகும். அப்போ 2 பாதி ஆகுது. அப்போ 24ல பாதி 12. ஸோ இது எங்க நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அகெயின் ஆன்தர்ல நடக்கும். மியாட்டிக் டிவிஷன் அதாவது ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும்போது நடக்கும். ஹாப்ளாய்டா இருக்கிறது டிப்ளாய்டா மாறும். இதுதான் வந்து மைக்ரோகேமட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ள என்டர் ஆகும். இப்போ இதுல நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது அகைன் அதே தான். மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ்ல மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும். மைக்ரோஸ்போர்ஸ் ஹாப்ளாய்டு இன் நேச்சர். அது ஏன் ஹாப்ளாய்டு அப்படின்னும் போது அது அம்மா கிட்ட இருந்து வரும்போது மியாட்டிக் டிவிஷனுக்குள்ள போறதுனால அது ஹாப்ளாய்டு. அப்போ மதரா இருக்கும்போது அது என்னவா இருக்கும்? 2n டிப்ளாய்டா இருக்கும். புரியுதா பசங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போலாம். இதெல்லாம் சாம்பிள் கொஸ்டின் தான், இந்த மாதிரி நிறைய இருக்கு. Now next one, egg apparatus consist of. அந்த egg apparatusல என்ன பிரசன்ட் ஆகிருக்கு? எக் apparatusனா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிருக்கு. மேல இப்படி ஒரு பேக் போட்டு அதுல 2, கீழே வந்து ஆன்டிபோடால், நடுவுல வந்து சென்ட்ரல் செல், இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நம்ம வரைஞ்சோம் இல்ல பசங்களா? இப்போ இந்த எக் apparatusல என்ன பிரசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்கும்போது நமக்கு ஐ வில் ஷோ யூ த டயக்ராம் அகெயின். கொஸ்டின் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. எக் apparatus கன்சிஸ்ட் ஆஃப். எக் apparatusல என்ன பிரசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது
இதுதான் பசங்களா அது கொஸ்டின். எக் apparatus consist of, இந்த எக் apparatusல நமக்கு என்ன பிரசன்ட் ஆகிருக்கு? 2 synergids-உம் ஒரு எக் செல்லும் பிரசன்ட் ஆகிருக்கு. 2 synergids-உம் ஒரு எக் செல்ஸும் பிரசன்ட் ஆகிருக்கு. இதுதான் வந்துட்டு அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்குறாங்க, எங்கேருந்து டீட்டெயில்டாக கேட்குறாங்க, அப்போ படிக்கும் போதே எல்லாமே கிளியரா டீட்டெயிலா நம்ம படிச்சுக்கணும். ஒரு எக்கு 2 சினர்ஜிட்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். ஸோ இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஃபீமேல் கேமெட்டோஃபைட், அதாவது அந்த எம்ப்ரியோ சாக்குக்குள்ள 7 செல் வச்ச 8 நியூக்ளியேட்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்கும். 7 செல்ட் அண்ட் 8 நியூக்ளியேட் பிரசன்ட் ஆகியிருக்கும். ஒரு எக் apparatus எந்த இடத்துல இருக்குன்னா டாப் எண்ட், நம்ம பார்த்தோம் இல்லையா, மைக்ரோபைலார் எண்டில் பிரசன்ட் ஆகியிருக்கும். அங்க ஒரு எக் செல்லும் 2 சினர்ஜிட்ஸும் பிரசன்ட் ஆகியிருக்கும். கீழே இருக்க இந்த ரீஜியன் ஆன்டிபோடால் ரீஜியன் வந்து சலாசல் எண்டுன்னு சொல்றோம். அந்த சென்டர்ல இருக்க நடுவுல சென்ட்ரல் செல்ஸ், அதுக்குள்ளதான் 2 போலார் நியூக்ளியை பிரசன்ட் ஆகியிருக்கும். நம்ம படிச்சோம். போலார் நியூக்ளியோட ஃபர்தர் திங்ஸ் என்னன்னா, மேல் கேமெட்டும் அந்த போலார் நியூக்ளியில வந்து ஃபியூஸ் ஆன உடனே 2 3 ஆயிடும், நமக்கு பெண்ணு கொடுக்கும். பெண்ணுனா யாரு? எண்டோஸ்பெர்ம்ஸ் கொடுக்கும். எண்டோஸ்பெர்ம்ஸ் ட்ரிப்ளாய்டு இன் நேச்சர். அதை நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? இந்த எக் apparatus எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, எதனால நம்ம இந்த எக் apparatus பத்தி படிப்போம், எதனால இந்த எக் apparatus இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த எக் apparatus தான் நமக்கு பாலன் டியூபை ரீச் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது வந்து அட்ராக்டிங் கைடிங் டு பாலன் டியூப் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த எக் apparatus தான் அந்த பாலன் கிரெயின்ஸை கீழே வந்து இழுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறைய பேர் சினர்ஜிட்ஸ்னா என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. சினர்ஜிட்ஸ்னா சப்போர்ட்டிங் செல்ஸ் அப்படின்னு அர்த்தம். சினர்ஜிட்ஸ்னா என்ன? சப்போர்ட்டிங் செல்ஸ். எதனால அது சப்போர்ட்டிங் செல்னு சொல்றோம்? அது யாருக்கு சப்போர்ட் பண்ணுது? எக்குக்கு சப்போர்ட் பண்ணுது. ஹென்ஸ் they are known as சினர்ஜிட்ஸ். அதே மாதிரி எக்குக்கு பக்கத்துலயே எப்பவுமே இருக்கும். இது வந்து ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல மட்டும்தான் பிரசன்ட் ஆகிருக்கும். எக் செல்ஸ்க்கு பக்கத்துலயே இருக்க சப்போர்ட்டிங் செல்ஸை தான் வந்து நம்ம சினர்ஜிட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ முக்கியமா இதுல நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது என்னன்னா, எக் apparatusல யார் இருக்கா? ஒரு எக்கு, 2 சினர்ஜிட்ஸ். சினர்ஜிட்ஸ் இன் த சென்ஸ் சப்போர்ட்டிங் செல்ஸ் பிரசன்ட் ஆகியிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபிலிஃபார்ம் apparatus is present in dash. ஃபிலிஃபார்ம் apparatus அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம மைக்ரோபைலார் எண்டு பார்த்தோம் இல்லையா? மைக்ரோபைலார் எண்டுல நமக்கு இதுதான் மைக்ரோபைலார் எண்டு. இங்கதான் வந்து எக்ஸெல்ஸும் சினர்ஜிட்ஸும் பிரசன்ட் ஆகியிருக்கு. எக்ஸெல்ஸும் சினர்ஜிட்ஸும் பிரசன்ட் ஆகியிருக்கு. இப்போ இந்த மைக்ரோபைலார் எண்டுல இந்த இடத்துல ஃபிங்கர் மாதிரி ஒரு ஹோல்டிங் மாதிரி ஒரு திங் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஃபிலிஃபார்ம் apparatus அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இந்த ஃபிலிஃபார்ம் apparatus சினர்ஜிட்ஸ்ல பிரசன்ட் ஆகியிருக்கு. அப்போ அதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு மேலோட நம்மளோட எக் ஃபியூஸ் ஆயிட்டதுக்கு அப்புறம் நமக்கு இடம் தேவைப்படும் அதோட டெவலப்மெண்ட்டுக்கு. அந்த இடத்த வந்து யார் இன்க்ரீஸ் பண்ணுவான்னா இந்த ஃபிலிஃபார்ம் apparatus இன்க்ரீஸ் பண்ணும். நான் முன்னாடி டயக்ராம்ல உங்களுக்கு காட்டுறேன் ஃபிலிஃபார்ம் apparatus எங்க இருக்குன்னா. அன்பார்ச்சுனேட்லி இதுல டயக்ராம் என்னால போட முடியல, அதனால நான் முன்னாடி இருக்க பிக்சர்ல காட்டுறேன். ஸோ இப்போ இந்த ஃபிலிஃபார்ம் apparatusோட ஃபங்க்ஷன் என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஸோ ஏரியா இன்க்ரீஸ் ஆனாதான் டெவலப்மெண்ட் நடக்கும், அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸும் கிடைக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லாம போலன் கிரெயின்ஸ் கைடு, அதாவது இந்த பாலன் டியூப் ஃபார்ம் பண்றதுக்கும் இந்த ஃபிலிஃபார்ம் apparatus தான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? எக்ஸெல்ஸ்ல வந்து ஃபிலிஃபார்ம் apparatus இருக்காது. ஆனா சினர்ஜிட்ஸ், அந்த அவுட்டர் லேயர் இருக்கு இல்லையா, அந்த சினர்ஜிட்ஸ்ல தான் ஃபிலிஃபார்ம் apparatus பிரசன்ட் ஆகியிருக்கும். ஸோ ஃபிலிஃபார்ம் apparatus ஃபிங்கர் மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கும். 1 இப்படி இருக்கும், 1 2 3 4 5 இப்படி பிரசன்ட் ஆகியிருக்கும். இதுதான் ஃபிலிஃபார்ம் apparatusன்னு சொல்லுவோம். நியூட்ரியன்ஸ் அப்சர்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எக்ஸெல்ல ஆப்சென்ட். ஃபிலிஃபார்ம் apparatus present in synergids. இதுல இன்னொரு கொஸ்டின் இருக்கு. ஃபிலிஃபார்ம் apparatus
absent in எக்ஸல். ஒரு கொஸ்டின்ல எத்தனை கொஸ்டின் இருக்கு பாருங்க பசங்களா. ஒரு கொஸ்டின்ல ஃபிலிஃபார்ம் apparatusன்னு வந்தாலே present ஆகியிருந்தா சினர்ஜிட்ஸ், absent ஆகியிருந்தா எக்ஸெல்ஸ். கிளியரா? அது மட்டும் இல்லாம இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா நியூட்ரியன்ஸ் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. டயக்ராம் காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட மைக்ரோபைலார் எண்ட் இல்லையா. ஸோ இதோட டீடைல்டு ஸ்ட்ரக்சர் கீழே இருக்கு. ஸோ மைக்ரோபைலார் எண்டுக்கு அப்புறம் அது ஃபார்ம் ஆகுறது சினர்ஜிட்ஸ். இந்த சினர்ஜிட்ஸ்ல தான் நமக்கு இந்த ஹோல்டிங் ஒன்று வரும். அதுதான் வந்து ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ரீஜியன்ல இருக்கு ஃபிலிஃபார்ம் அப்பேரட்டஸ். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதோட ஸ்ட்ரக்சர் நான் காட்டுறேன் உங்களுக்கு. போஸ்ட் ஃபர்டிலைசேஷன்ல நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 கொஸ்டின் இருக்கு, நமக்கு டைம் கம்மியா இருக்கு. Which one of the following is correctly matched? இப்போ இதுல கொடுத்துருக்கிறது எது கரெக்டா மேட்ச் ஆகியிருக்கு? Ovule developed into fruit-ஆ? கிடையாது. Ovule developed into seed. Ovary developed into fruit. Zygote develops into embryo. அப்போ the correct option is zygote தான் எம்ப்ரியோவா டெவலப் ஆகும் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எண்டோஸ்பர்ம் பாலன் கிரெயினா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பாலன் கிரெயின் வந்து மேல் கேமெட்ஸ் மேல் கேமெட் ஃபீமேலோட சேர்ந்த அப்புறம் நமக்கு கிடைக்கிறது தான் எண்டோஸ்பர்ம். ஸோ எண்டோஸ்பர்ம் இன் த சென்ஸ் ஃபியூஷன் ஆஃப் ஒரு மேல் கேமெட்டும் 2 போலார் நியூக்ளியும் சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது தான் பாலன் கிரெயின். இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல இருக்க ஒண்ணுமே செப்பரேட் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஜைகோட் 2 என்ன இருக்கும்? மேல் கேமெட்டோட ஃபார்ம் ஆகும், எம்ப்ரியோவா டெவலப் ஆயிடும். ovules develop into seed, ovary develop into fruit. endosperm வந்து மேல் கேமெட் 2 போலார் நியூக்ளியோட ஃபியூஸ் ஆகி கிடைக்கிறது. பாலன் கிரெயின் யாரு? ஒரு மேல் கேமெட், அது எண்டோஸ்பர்மா டெவலப் ஆகாது. இப்போ இந்த கீ பாயிண்ட்ஸ் என்னன்னா ஜைகோட் டெவலப்ஸ் இன்டு எம்ப்ரியோ. கிளியர் பசங்களா? நெக்ஸ்ட் ஒன், இன்னும் 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. ஸோ இது கரெக்ட் சீக்வன்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதுவுமே உங்களுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் தான். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே எக்ஸாக்ட் கொஸ்டின்ஸ் கிடையாது, இப்படியும் கேட்பாங்க அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான். கரெக்ட் சீக்வன்ஸ் ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆர்டர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃபர்டிலைசேஷன், ஜெர்மினேஷன், போலன் டியூப். தப்பு. போலன் டியூப் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாம். நெக்ஸ்ட் ஒன் பாலன் ஜெர்மினேஷன், பாலன் டியூப் growth, ஃபர்டிலைசேஷன். கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஆன்சர்ல பாலன் கிரெயின்ஸ் எல்லாம் ஜெர்மினேட் ஆயிட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டிக்மால் அட்டாச் ஆகி பாலன் டியூப் growth ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு ஃபர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் பாலன் ஜெர்மினேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் தான் டியூப் வளரும், அதுக்கப்புறம் தான் ஃபர்டிலைசேஷன் நடக்கும். கிளியர்? Now next question, last question. ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கேட்பாங்க. எல்லாமே கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் இருக்கும், பட் எல்லாமே கரெக்ட் ஆன்சர் கிடையாது. which of the following is true regarding triple fusion? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரிபிள் ஃபியூஷன்னா என்ன? ஒரு மேல் கேமெட் 2 ஃபீமேல் 2 போலார் நியூக்ளியோட சேரும் அப்படின்னு பார்த்தோம். அதை தான் வந்து நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன் சொல்றோம். கரெக்டா? இப்போ நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் அங்க கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா ஆப்ஷன்ஸுமே நமக்கு கரெக்ட் மாதிரி தெரியும், பட் எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்ட் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், இட் இன்வால்வ்ஸ் எக் அண்ட் ஒரு மேல் கேமெட். எக்கும் மேல் கேமெட்டும் சேர்ந்துச்சுன்னா ஜைகோட் ஃபார்ம் ஆகும், ட்ரிபிள் ஃபியூஷன் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இட் இன்வால்வ்ஸ் 2 மேல் கேமெட். 2 மேல் கேமெட் இன்வால்வ் ஆகும், கரெக்ட் தான். ஆனா அது எதோட ஃபியூஸ் ஆகும் அப்படின்றது தான் இம்பார்ட்டன்ட். அதை பத்தி இங்க கொடுக்கல. ஸோ த ஆப்ஷன்ஸ் வந்து இன்கம்ப்ளீட். நீங்க இதை பார்த்தோன்னே 2 மேல் கேமெட், ஆமா 2 மேல் கேமெட் வருது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு இது கரெக்ட்னு டிக் பண்ணிட்டீங்கன்னா ராங்கு.
ஏன்னா இந்த ஆப்ஷனே இன்கம்ப்ளீட் தான். 2 மேல் கேமெட் இன்வால்வ் ஆகுது ஃபார் வாட் அப்படின்ற ஒண்ணு இல்ல. ஸோ கொஸ்டின் படிக்கும்போது திங்க் ட்வைஸ் அண்ட் ரீட். தேர்ட் ஆப்ஷன், இட் இன்வால்வ்ஸ் ஒரு மேல் கேமெட் 2 போலார் நியூக்ளியை. அப்போ ஒரு மேல் கேமெட் 2 போலார் நியூக்ளியோட சேர்ந்ததுதான் ட்ரிபிள் ஃபியூஷன். அப்போ இதுதான் வந்து நமக்கான கரெக்ட் ஆன்சர். அண்ட் லாஸ்ட் ஒன், இட் ப்ரொடியூஸ் டிப்ளாய்டு ஜைகோட். ஜைகோட் நமக்கு டிப்ளாய்டா கிடைக்குமா? இல்ல. ஸோ இதுதான் வந்து நமக்கான கரெக்ட் ஆன்சர். ஸோ ட்ரிபிள் ஃபியூஷன்னா ஒரு மேல் கேமெட் 2 போலார் நியூக்ளியை which result in triple fusion. Clear பசங்களா? So within this we complete sexual reproduction in flowering plantsல ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதுல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்றதுக்காக ஒரு 10 மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்தோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம வந்து போஸ்ட் ஃபர்டிலைசேஷன் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம எதை கவர் பண்ணோம்? பாட்டனி, பயாலஜில, பாட்னில, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல ப்ரீ ஃபர்டிலைசேஷன் ஈவெண்ட் தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கிளாஸை நம்ம இதோட கம்ப்ளீட் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா 5 minutes ஆஃப் டைம் இஸ் தேர். சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணி போடுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இது எல்லாமே நமக்கு யூடியூப்ல அப்லோட் ஆயிடும் பசங்களா. நீங்க போய் அங்க பாத்துக்கலாம். ரெஃபரல் இமேஜஸ் எல்லாமே அங்க ப்ரெசென்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு எல்லாமே அங்க கிடைக்கும். நீங்க போய் பாத்துக்கலாம் நம்மளோட அஃபிஷியல் சக்ரா அகாடமி யூடியூப்ல. இங்க கொடுத்திருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் படிங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தான். நாளைக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டவுட் கிளியரிங் செஷன். உங்களுக்கு என்னெல்லாம் டவுட் இருக்கோ எழுதி வச்சுக்கோங்க. மேமும் சாரும் நடத்தியிருப்பாங்க பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி. அந்த டவுட்ஸ் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு கிளியர் பண்ணுவாங்க. இதெல்லாம் நான் ரப் பண்றேன் so that it will be neat while reading. Okay, any doubt பசங்களா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? ஓவரால் ஸ்லைட் ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. No doubt? Okay, we'll wind up this session. Thank you. Have a nice day. Huh? 11th ஸ்டாண்டர்ட் எப்போ நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நம்ம இப்போ வந்து டாபிக் வைஸ் போறோம் பசங்களா. நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம் அப்படின்ற பட்சத்துல நம்ம ஃபர்ஸ்ட் இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் டாபிக் 12th ஃபர்ஸ்ட் சாப்டர் இது. இப்போ இதை பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ் அப்கமிங் கிளாஸ்ல வந்துட்டு பாட்னி நான் எடுப்பேன், ஜுவாலஜி இன்னொரு சார் வந்து எடுப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு கவர் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் த இம்பார்ட்டன்ஸ் நம்ம 11th and 12th ரெண்டும் சேர்த்து கவர் பண்ணுவோம். Okay, thank you. And Stop.